ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட எய்ம் ஹவு டு மேக் சார்ட்ஸ் வீக் வைஸ் டிரைவிங் வீக் ரெஃபரன்ஸ் லைக் WK01, அதாவது வீக் 1ன்னு அர்த்தம், WK02, அதாவது வீக் 2ன்னு அர்த்தம். ஓகே, அது மாதிரி ஒரு வருஷத்துல மொத்தம் 52 வீக் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் போட்டு எப்படி வந்து நம்ம இதை இந்த வீக் 1, வீக் 2, வீக் 3 எல்லாம் வந்து நம்ம எதுவுமே டேட்டா வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வீக் 1 அப்படின்றது இல்லை, வீக் 2ன்றது இல்லை, வீக் 52 அது மாதிரி இல்லை. ஆனா என்கிட்ட ஆர்டர் டேட் மட்டும் இருக்கு, சேல்ஸ் டேட் மட்டும் இருக்கு, பர்ச்சேஸ் டேட் மட்டும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது டேட் ஃபீல்டு இருந்ததுன்னா அதுல இருந்து வீக் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அந்த சார்ட்ஸ் நம்ம போடலாம். ஓகே, இந்த மாதிரி சார்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது பாருங்க. இப்போ இந்த இடத்துல சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? வீக் 1, வீக் 2, வீக் 3 சொல்லி போட்ட சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த சார்ட் வந்து இந்த டேபிள்ல இந்த ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, காலம், இதுல ஆர்டர் டேட் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இதுல நீங்க நார்மலா எக்ஸல்ல போனீங்கன்னா இந்த ஆர்டர் டேட்ல இருந்து இயர் என்னது, குவார்டர் என்னது, மந்த் என்னது அப்படின்னு சொல்லி தனித்தனியா இங்க ஃபீல்டு போட்டு பார்த்துட்டே போவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, வீக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவீங்க, இங்க போயிட்டு 1 ஜனவரி அப்படின்னா என்ன அர்த்தம், WK01 அப்படின்னு சொல்லி மேனுவல் டைப் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மேனா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 4 மாசம் முடிச்சு 16 முடிஞ்சிச்சு. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீக் என்ன போடலாம், 16க்கு அப்புறம் 17 சொல்லி போடுவீங்க, இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? கடைசியில வந்து டிசம்பர்ல போயிட்டு வீக் 52 சொல்லி முடிப்பீங்க. இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா காலம் கிரியேட் பண்ணாமலே இந்த மாதிரி சார்ட் எப்படி கொண்டு வருது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம், ஹவு டு மேக் சார்ட்ஸ் வீக் வைஸ் deriving week reference like WK01, WK02, blah 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 போட்டு WK58, 52 வரைக்கும். ஓகே, ஃப்ரம் ஆர்டர் டேட் ஃபீல்ட். உங்கள்கிட்ட ஆர்டர் டேட் ஃபீல்டு இல்லைன்னா சேல்ஸ் டேட் இல்லை பர்ச்சேஸ் டேட் இல்லை வேற ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேட்டை வச்சுட்டு நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த டேபிள் பாருங்க. இந்த டேபிள் வந்து நார்மலா ஒரு ரோ நம்பர் 2ல போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஆர்டர் நம்பர் O-4x01 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு. அது 1 ஜனவரி 2023 இருக்கு. எம்ப்ளாயி ஐடி E-02 இருக்கு. எம்ப்ளாயி நேம் கேத்தரின் சொல்லி இருக்கு. ஓகே, ரீஜன் வந்து வெஸ்டர்ன் இருக்கு. இதெல்லாம் நார்மலா வீலுக்கப் மூலமா கொண்டு வந்திருக்கீங்க. அந்த வீலுக்கப் எப்படி பண்றதுன்னு நீங்க அப்புறமா நீங்க என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி E-00 சொல்லி கொடுத்தாச்சுனாலே எம்ப்ளாயி நேம் ரீஜன் வர வச்சிருக்குங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல 1 ஜனவரி E-02ன்ற எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி போடுறேன் இல்லையா? இப்போ என்ன பண்றேன், E-01 சொல்லி மாத்தணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேம் மார்க் பார்த்தீங்களா, ஆண்டனின்னு சொல்லி மாறிடுச்சு, ரீஜன் நார்த் சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ அதை அண்டு கொடுத்துட்டேன். E-02 அப்படின்ற எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட பேர் எம்ப்ளாயி நேம் வந்து கேத்தரினும், அவங்களோட ரீஜன் வெஸ்ட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த 2 ஃபீல்டை நமக்கு எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டியதில்லை. எம்ப்ளாயி ஐடி கொடுத்தா போதும், இந்த டீட்டெயில் வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி கொடுத்து ப்ராடக்ட் நேம், UOM, செல்லிங் கரன்சி, MRP எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வீலுக்கு மூலமா வந்திருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மேனுவலா என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து செல்லிங் பிரைஸ் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் குவான்டிட்டி மேனுவலா என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஆர்டர் வேல்யூ, ப்ராடக்ட் கேட்டகரியும் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி இல்லை வீலுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை பவர் queryல போய் லோட் பண்ணணும். இது ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணிருக்கு. A1ல இருந்து காலம் O வரைக்கும் ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா போயிட்டு இங்க ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணிருக்கு. இந்த டேபிள் வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸல்ல டேபிள் ஃபீச்சர்ல போனீங்கன்னா, நீங்க டேபிள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல், டேபிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் டிசைன் அப்படின்றது வரும். ஓகே, இப்போ என்னோட செல் ரெஃபரன்ஸ் எது, ஆக்டிவ் செல் ரெஃபரன்ஸ், நேம் பாக்ஸ்ல போய் பார்த்தோம்னா H5 இருக்கு, அது டேபிள் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்றேன், D186, அதுவும் அந்த டேபிள் ரேஞ்சில் இருக்கா, டேபிள் டிசைன்றது இங்க மேல அப்பியர் ஆயிட்டு வருது. ஓகே, இப்போ டேபிள் விட்டு வெளியில கிளிக் பண்றேன், காலம் கியூல ஏதோ ஒரு செல்ல கிளிக் பண்ணிச்சுன்னா திஸ் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃப்ரம் த டேபிள் ரேஞ்ச். அப்போ என்ன ஆகுது, இந்த டேபிள் டிசைன்ற மெனு மேல வரல. ஸோ என்ன பண்ணோம், இந்த மேல கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள் டிசைன், டேபிள் ரேஞ்சுக்குள்ள ஏதாவது செல்ல கிளிக் பண்ணி டேபிள் டிசைன் சொல்லி கிளிக் பண்ணோம்னா அந்த டேபிளோட நேம் டேபிள் 1 சொல்லி வந்துருக்கு இல்லையா? இந்த டேபிள் 1ஓட நேம் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க மொத்தம் 200 ரோஸ் இருக்கு.
இந்த மேக்ரோ அப்படின்ற பட்டன்ல போயிட்டு நான் சில மேக்ரோலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து மேக்ரோன்ற இந்த ஏரியா இருக்குல்ல, எல்லோ கலர் ஏரியா, இதுல வந்து 3 மேக்ரோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பட்டன் போட்டு ஒன்லி 5 ஆர்டர்ஸ் ரோஸ் கொண்டு வா, கொண்டு வந்து இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும், இந்த மாதிரி சார்ட் வரணும். அப்புறம் கெட் ஜனவரி 2023 டேட்டா ஒன்லி அப்படின்னு சொல்லி ஜனவரி டேட்டா மட்டும் எனக்கு ஜனவரியில் ஒரு எத்தனை ஆர்டர் வருமோ அதெல்லாம் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டு அதில் உள்ள சார்ட் இந்த மாதிரி வரணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து கிளிக் பண்ணதுன்னா ஜனவரி ஆர்டர் மட்டும் தான் வரும். இந்த சார்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி ஃபுல்லாக வரும். இது வந்து சார்ட் வந்து பவர் கொரி மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அந்த பவர் கொரியில் இப்போ நமக்கு அந்த வீக் ரெஃபரன்ஸ் எப்படி கொண்டு வருன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மேக்ரோவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு டேட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிராஃப் எப்படி நமக்கு வருதுன்றது தெரியும் இல்லையா, வீக் ரெஃபரன்ஸ் அப்படின்ற பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்கலாமா, ஒன்லி 5 ரோஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ சார்ட்ல போய் பார்த்தோன்னா வீக் 1, வீக் 2, வீக் 6, வீக் 9, வீக் 13 சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த நம்ம ரீஜியன் இருக்குல்ல, டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் ரீஜியன் ஷீட்ல நமக்கு வந்து ஒன்லி 5 ரோஸ், ஆர்டர் நம்பர் 1, ஆர்டர் நம்பர் 2, ஆர்டர் நம்பர் 3, ஆர்டர் நம்பர் 4, ஆர்டர் நம்பர் 5ன்றது என்னோட மேக்ரோ மூலமாக கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அவுட்புட் வந்து இந்த சார்ட் வீக் வைஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்ல போய் பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா வீக் 01 வேல்யூ கொஞ்சம் சின்னதாக இருக்கு, வீக் 02 ரெண்டு நாள் பெரிய வேல்யூ இருக்கு, வீக் 06 நல்லா அதே மாதிரி ஈக்குவலா இருக்கு, வீக் 07 இங்க இல்லை, வீக் 08லன்னா ஆர்டரே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, வீக் 01, 02 இருக்கு. அப்புறம் வீக் 03 மிஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா இங்க பாருங்க 1 ஜான்றது வீக் 01. ஓகே, அப்படியே போனா 10 ஜான்றது எதுல வந்திருக்கு, வீக் 2ல வந்திருக்கு. ஓகே, அடுத்தது 7 பிப்ரவரி வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 7 பிப்ரவரி வந்தாலும் வீக் 3, வீக் 4லாம் இல்லை, வீக் 3, வீக் 4, வீக் 5லாம் இல்லை, வீக் 6ன்றது 7 பிப்ரவரியில் வந்திருக்கு. இப்போ இதை போயிட்டு 7 பிப்ரவரின்றத 1 பிப்ரவரி 2, 3 சொல்லி மாத்துறேன். இப்போ நம்ம சார்ட்ல இமிடியேட்டா போய் அப்டேட் பண்ணி பார்த்தா வந்து செலக்ட் பண்ணி பார்த்தா வராது. நம்ம என்ன பண்ணணும், டேட்டா போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல்னு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல கிளிக் பண்ணாதான் இந்த இடத்துல வீக் நம்பர் மாறும். ஸோ 1 பிப்ரவரிக்கு ஏதாவது வீக் நம்பர் இருக்கான்னு பார்த்தா ஏஎஸ் இருக்கு, வீக் நம்பர் 5 இருக்கு. ஸோ இங்க என்ன நம்பர் என்ன இருந்துச்சு முன்னாடி அப்படின்ற அன்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்க போறேன். இப்போ அன்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து வீக் 06க்கு வந்து இங்க 1 பிப்ரவரின்னு சொல்லி இருந்தது, இங்க 7 பிப்ரவரின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஆர்டர் நம்பர் 3ல போயிட்டு 1 பிப்ரவரி 2, 3ன்னு போடுறேன். அடுத்தது 4th மார்ச்ன்றது 7 பிப்ரவரி 2, 3ன்னு சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆல் கிளிக் பண்ணி சார்ட்ல போய் பார்த்தோம்னா இங்க வீக் 5, வீக் 6 ரெண்டுமே எனக்கு வரணும். வீக் 5 வந்துச்சு, வீக் 6 வந்துச்சு. வீக் 6ல வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. அது காரணம் இந்த 7th பிப்ரவரியில ஆர்டர் வேல்யூ 11.88 இருக்கு. ஸோ ஆர்டர் குவான்டிட்டி இருந்தால் சும்மா ஒரு 25 2500 சொல்லி மாத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கூட மாத்திக்கலாம், 25,000. ஓகே, அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா 11,875 சொல்லி வரும். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் போய் அதாவது சார்ட் வீக் வைஸ் போய் பார்த்தோம்னா உடனே அப்டேட் ஆகாது. ஏன்னா இங்க ரிஃப்ரெஷ் ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணாதான் டேட்டா எல்லாம் போயிட்டு அந்த பிவட் டேபிள்ல போயிட்டு பிவட் சார்ட்ல போயிட்டு அது மாதிரி வரும். வீக் 6க்கு இன்க்ரீஸ் ஆச்சு கொஞ்சம். பாத்தீங்களா இப்போ? ஓகே, இப்போ மேக்ரோன்றது போயிட்டு இந்த ஒன்லி 5 ரோஸ் சொல்லி கிளிக் பண்ண உடனே நம்மளோட டேபிள் வந்து இந்த மாதிரி 5 ரோ மட்டும் வந்திருக்குன்றதுனால அவுட்புட் டேபிள் இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிறத சும்மா பிக்சர்ல காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா வேலை நடக்கிற இந்த இடத்துல, அப்புறம் இந்த சார்ட் இந்த இடத்துல. அதோட இந்த மேக்ரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்னென்ன அவுட்புட் வரும்னா இந்த டேபிள் இந்த மாதிரி கம்மியாகுது, சார்ட் இந்த மாதிரி அப்டேட் ஆகி ஒன்லி ஒரு 5-6 வீக் மட்டும் தான் தெரியுது. இப்போ இந்த கெட் Q1, 2, 3 டேட்டா இருக்கு இல்லையா, இதுல வந்து ஜூலை வரைக்கும் Q1னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கு. ஆனா வந்து நான் ஜூலை வரைக்கும் டேட்டா கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்க காமிக்கிறேன், பார்த்துன்னு தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு இந்த டேபிள்ல ரோ நம்பர் 6 வரைக்கும் தான் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இந்த மேக்ரோ கிளிக் பண்ணிட்டு பண்ணோடனே ஜூலை வரைக்கும் நிறைய ஆர்டர் போகும். ஒரு 200, 199 டேட்டா அந்த மாதிரி பண்ணிடுறேன். அதே மாதிரி சார்ட்டும் இந்த மாதிரி மாறும். வீக் 1, 2, 3 போட்டு நிறைய அந்த ஆர்டர் வரும். ஸோ சார்ட் இப்போதைக்கு பாருங்க இப்படி இருக்கு. ஸோ நம்ம மேக்ரோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்த உடனே எப்படி வருதுன்றது ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு அந்த வீக் ரெஃபரன்ஸை எப்படி கொண்டு வரோம், எங்கே கொண்டு வரோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆலும் அந்த மேக்ரோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர் வேல்யூன்ற சார்ட் வந்து இந்த இடத்துல சார்ட் வீக் வைஸ் இந்த ஷீட்டில் அந்த சார்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. வீக் 1ல வேல்யூ இருக்கு, வீக் 2ல வேல்யூ இருக்கு, வீக் 3ல வேல்யூ இருக்கு, வீக் 4ல வேல்யூ இருக்கு, வீக் 5ல வேல்யூ இருக்கு, வீக் 6ல வேல்யூ இருக்கு, வீக் 7ல இருக்கு, வீக் 8, 9, 10 கண்டினியூஸா வேல்யூ இருக்கிற மாதிரி இங்க டேட்டாவை நான் வந்து மேக்ரோ மூலமா பில்ட் பண்ணிட்டேன்.
இப்போ நமக்கு இருந்த ரோ வந்து ஆர்டர் நம்பர் 1 2 3 4 5ல மட்டும் தான் இருந்தது இல்லையா? இப்போ 6 7 8ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரிக்கு உண்டான டேட், ஆர்டர் டேட்டை பார்த்துட்டே வாங்க, அப்படியே ஜனவரில தான் இருக்கும். அடுத்தது இங்க போனோம்னா பாத்தீங்கன்னா பிப்ரவரி வரும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கண்டினியூஸா ஒவ்வொரு டேட்டுக்கும் 2 ரோ கிரியேட் பண்ணிருக்கேன். 24 பிப்ரவரியில கடைசி ரோ தெரியுதா உங்களுக்கு? ஆர்டர் நம்பர் O00108, O00109, 24 பிப்ரவரி. அதுக்கப்புறம் 25 பிப்ரவரி. இப்படியே போயிட்டு ஒவ்வொரு டேட்டுக்கும் 2 ரோ நான் வந்து மேக்ரோ மூலமா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து 14 ஜூலை, அதாவது 31 மார்ச் வரைக்கும் 2 டேட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா சாம்பிள் பேஸில் ஏப்ரல்ல வந்து கொஞ்சமா ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி போட்டேன். அப்புறமா வந்து 3ஆம் தேதி ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசத்துக்கு ஜம்ப் பண்ணி மே மாசத்துல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஜூன் மாசத்துல கொஞ்சம் டீடைல், அப்புறம் ஜூலைல ஒரு ரெண்டு டேட்டு, 7 ஜூலைல 2 ரோ, 14 ஜூலைல 2 ரோ போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ இங்க போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீக் நம்பர் 1ல இருந்து 11 12 13 14 வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் 14ல இருந்து 15 16 மிஸ் ஆனது காரணம் ஏப்ரல்ல நம்ம நிறைய போடல. 14th வந்து ஏப்ரல்ல ஒரு டேட்ல வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 15 16 17 டே அந்த வீக் கிடையாதுங்க. அப்புறம் 18 19 கண்டினியூஸா இருக்கு. 20 21 22 அந்த வீக் இங்க இல்லை, ஏன்னா டேட்டா அங்க ஆர்டர் டேட் கிடையாது. அந்த டேட்ல ஆர்டர் புக் ஆகல, அந்த வீக்ல ஆர்டர் புக் ஆகல, அந்த வீக்ல உண்டான டேட்ல ஆர்டர் புக் ஆகல. அப்புறம் 23 24 வந்திருக்கு, 25 கிடையாது, 26 27 வந்திருக்கு, 28 வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த டீட்டெயில் வந்து நமக்கு வீக் நம்பர் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது பாக்குறது தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதான் நம்மளோட டேபிள். இந்த டேபிள்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, ஆல்ரெடி கொரிஸ் அண்ட் கனெக்ஷன் டேப் இங்க இருக்கு இல்லையா? இதை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அந்த கொரிஸ் அண்ட் கனெக்ஷனை பார்க்கணும்னா, டேட்டால போயிட்டு இந்த கொரிஸ் அண்ட் கனெக்ஷன்றதான் நம்ம பவர் கொரி மூலமா கிரியேட் பண்ண கொரிஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சா இப்போ இந்த கொரிஸ் அண்ட் கனெக்ஷன் ரைட் சைட் பேனல் வந்துருக்கு. ஸோ இப்போ சார்ட் வீக் வைஸ் சார்ட் _WK_WY_WISன்னு சொல்லி போட்டு ஒரு 199 ரோஸ் லோடுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம பவர் கொரியில எப்படி கிரியேட் பண்ணிருக்குன்ற ஸ்டெப் இங்க காமிக்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாருங்க. இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ண உடனே பவர் கொரி எடிட்டர் ஓபன் ஆகுது. பவர் கொரி எடிட்டர் ஓபன் ஆனோடனே என்ன இருக்கு, இந்த லெஃப்ட் சைட்ல கொரி பேனல்ல ஒரே ஒரு கொரி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த நேம் படி சார்ட் _WK_WISC இந்த மாதிரி ஒரு கொரி கிரியேட்டா இருக்கு. இந்த கொரி வந்து டைப் வந்து டேபிள் கிரியேஷன் கொரி. ஓகே, என்னென்ன டேபிள் கிரியேட்டர் நம்ம இருக்கிற டீடைல் எல்லாமே அப்படியே லோட் ஆயிட்டு தெரியுதுங்களா? ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரியில் வந்து நிற்கணும் இல்லையா? ப்ராடக்ட் கேட்டகரி வரைக்கும் இங்கே லோடாக இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீக் ரெஃபரன்ஸ் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்குன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எம் கோட் வந்து எனக்கு கோபைலட்டில் போய் கேட்டேன். அந்த கோபைலட் கொடுத்த கோடு தான் இது. ஓகே, ஈக்குவல் டு டேபிள் டாட் ஆட் காலம் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பவர் கொரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதில் கொரி செட்டிங்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல நேம் வந்து சார்ட் _வீக் WK_YS இருக்கு இல்லையா? இந்த நேம் தான் இந்த டேபிள் உள்ள நேம். நீங்க ரீநேம் பண்ணாலும் அங்கேயும் ரீநேம் ஆகும். ஓகே, அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல எத்தனை இருக்கு? மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. சோர்ஸ், சேஞ்ச் டைப், ஆடட் வீக் ரெஃபரன்ஸ் காலம் இருக்கு. இப்போ சோர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பவர் கொரி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது. அதை கிளிக் பண்றேன். என்ன பண்ணிருக்கு, அந்த டேட்டா ஃபுல்லா அப்படியே கொண்டு வந்திருக்கு. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், எம்ப்ளாய் ஐடி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிருக்கு, கடைசியில ப்ராடக்ட் கேட்டகரியில வந்து நின்றுருக்கு. நம்ம டேபிள் எக்ஸல் உண்டான டேபிள் அப்படியே கொண்டு வந்து லோட் பண்ணிருக்கு. அதுதான் சோர்ஸ் சொல்லி போட்டிருக்கு. அதோட எம் கோட்ல போய் பார்த்தீங்கன்னா எம் கோடு ஒரு சில சமயத்துல நீங்க பார்த்து புரியணும். இட்ஸ் எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல வந்து நேம் ஈக்குவல் டு டேபிள் 1 அப்படின்னு சொல்லி போட்டு அதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் எம் கோட். அடுத்த 2வது ஸ்டெப் வந்து இதுல பாருங்க, 2வது ஸ்டெப்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இப்போ ஆர்டர் டேட்ன்றதை இங்க பாருங்க, இந்த இடத்துல ABC 1 2 3 லெஃப்ட் சைட்ல தெரியுது இல்லையா? இது ABC 1 2 3 ஆர்டர் டேட் வந்து டெக்ஸ்டாவும் அலோடு, நம்பராகவும் அலோடு. 1 2 3 நம்பர், ஏபிசினா டெக்ஸ்ட். பட் நமக்கு ஆர்டர் டேட் வந்து டேட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த டெசிமல் செலக்ட் பண்ணக்கூடாது, கரன்சி செலக்ட் பண்ணக்கூடாது, நேரா வந்து டேட்ன்றா செலக்ட் பண்ணணும் இல்லையா? பட் இது வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணல. அதனால என்ன பண்ணிருக்கிறேன், நான் வந்து சேஞ்ச் டைப்னு இருக்குல்ல, 2வது ஸ்டெப் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த டைப்ல போனோம்னா டேபிள் மேல எம் கோட்ல பாருங்க, ஃபார்முலா பார்ல டேபிள் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் காலம் டைப்ஸ் அப்படின்னு போட்டு
சோர்ஸ் சொல்லி போட்டு ஆர்டர் ஐடி அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு, எதுவுமே மாத்தல. இந்த இடத்துல ஆர்டர் டேட் மட்டும் டைப் வந்து டேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாத்தி இருக்கிறது தெரியுது. ஓகே, பட் இருக்கிறது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது ஈவன் தோ அந்த டீட்டெயில வந்து டிரான்ஸ்ஃபார்ம் காலம் டைப் சொல்லி வந்தா நான் வந்து டைப் டெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஐடியில எதுவுமே டச் பண்ணல, டைப் டெக்ஸ்ட் அப்படியே ரீடைன் பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம். இது வந்து நமக்கு புரியாதுங்க, நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு புரியும். ஆனா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஆர்டர் டேட்ன்றது டைப் முன்னாடி வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ டேட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்போ பாருங்க டேட் முன்னாடி என்ன இருந்துச்சு இந்த இடத்துல ஏபிசி அப்புறம் 1 2 3 ரெண்டையும் காம்பினேஷன் பை டிஃபால்ட்டா இருந்துச்சு. இப்போ நம்ம அதை போய் மாத்தியாச்சு டேட்னு சொல்லி பாரு. இப்போ நான் போய் என்ன பண்றேன் 1.2 டெசிமல் நம்பர்னு சொல்லி கிளிக் பண்ணா இங்க 3வது ஸ்டெப் ஒன்று ஆட் ஆயிரும். ஸோ அது பண்ணக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். அடுத்தது கீழே போயாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணிருக்கோம் 2வது ஸ்டெப்ல அந்த ஒரே ஒரு டேட் மட்டும் தான் மாத்திருக்கோம், டேட்டோட ஃபார்மேட் மட்டும் தான் மாத்திருக்கோம். ப்ராடக்ட் கேட்டகரி தான் லாஸ்ட் காலம். இதுக்கு மேல இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார்ல போய் பார்த்தோம்னா வேற எதுவுமே இல்லை, ப்ராடக்ட் கேட்டகரி தான் இருக்கு. அடுத்தது ஆடட் வீக் ரெஃபரன்ஸ் காலம்னு ஒன்று இருக்கு. இந்த வீக் ரெஃபரன்ஸ் காலத்துக்கு நார்மலா எப்படி பண்ணுவோம்னா நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஆர்டர் டேட்ல போயிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆர்டர் டேட்ன்ற காலம் உங்களுக்கு ஆர்டர் டேட் இல்ல சேல்ஸ் டேட்டு இல்ல பர்ச்சேஸ் டேட் ஏதாவது டேட் இருந்தால் அந்த காலத்தை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்க போனீங்கன்னா இந்த இயர்ல போயிட்டு இயர் ஸ்டார்ட் ஆஃப் தி இயர் எண்ட் ஆஃப் தி இயர் பண்ணிக்கலாம். குவார்டர் வேணா குவார்டர் ஸ்டார்ட் ஆஃப் தி குவார்டர் எண்ட் ஆஃப் தி குவார்டர் பண்ணிக்கலாம். மந்த் வேணா மந்த் ஸ்டார்ட் ஆஃப் தி மந்த் எண்ட் ஆஃப் தி மந்த், டேஸ் இன் மந்த், நேம் ஆஃப் தி மந்த் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான முக்கியமான மேட்டர் வீக்ன்றதுல வீக் ஆஃப் தி இயர், வீக் ஆஃப் தி மந்த் இருக்கு. எனக்கு வீக் ஆஃப் தி இயர் சொல்லி போட்டு 1ல இருந்து 52 வரைக்கும் போட்டிருக்கோம். வீக் ஆஃப் த மந்த்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல 1 2 3 4 ஒரு மந்த்ல 4 வாரம் இருக்கும் இல்ல 5 வாரம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சில வாரத்துக்கும் அந்த நம்பரை போட்டு அந்த இது வந்துடும், ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு உண்டான டீட்டெயில் வரும். இப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வீக் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தேன். ஓகே, இதுல என்ன பண்ணிருக்கிறேன்னா வீக் ஆஃப் தி இயர்னு சொல்லி போட்டா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படிதான் வரும். ஸோ எனக்கு தேவையானது இந்த மாதிரி டிஸ்பிளே வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, WK அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட், டேஷ் அப்படின்றது வரைக்கும் டெக்ஸ்ட், WK டேஷ் அப்படின்றது அதுதான் இங்க வந்து ஃபார்முலாலாம் நான் கோபேட்ல கேட்ட ஃபார்முலா இங்க கொடுத்துருச்சு. டேபிள் டாட் ஆட் காலம், ஒரு புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா அந்த காலம் வீக் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிடுச்சு. எந்த ஸ்டெப்ல போய் அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஹேஷ் மார்க் விதின் டபுள் கோட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சேஞ்ச் டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த ஸ்டெப் நம்பர் 2 இருக்கு இல்லையா, சேஞ்ச் டைப்ன்ற நேம் அப்படியே ஸ்பெல்லிங் மாறாம ஹேஷ் மார்க் போட்டு அந்த ஸ்பெல்லிங் மாறாம டபுள் கோட்டுக்குள்ள வந்துருக்கு. அந்த ஸ்டெப்ல உண்டான அவுட்புட்ல எடுத்து வீக் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறது டபுள் கோட்ல வீக் ஹேஷ் மார்க் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லையா, இதான் வீக் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன், அதுதான் இந்த வீக் ரெஃபரன்ஸ் சொல்லி வந்திருக்கு. இங்க நான் என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் இங்க வரும். ஓகே, ஒரு கமா போட்டு ஈச் வேல்யூ இன் தட் பர்டிகுலர் வீக், இந்த மாதிரி வீக் 1 வீக் 2 ஈச் வேல்யூ எந்த மாதிரி வரணும் ஸ்டைல்ல போட்டுக்கணும். அது வந்து டபுள் கோட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு WK டேஷ் இருக்கு, அந்த WK டேஷ் எல்லாம் இங்க ரிப்பீட் ஆயிருக்கா. அடுத்து என்ன பண்ணணும் அண்ட் சொல்லி போட்டு இல்லையா, ஜாயினிங் தி டெக்ஸ்ட் WK டேஷ் ஒரு டெக்ஸ்ட், அப்புறமா டெக்ஸ்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் அவுட்புட். இது என்னன்னா டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட் போட்டிருக்கு. இது நிறைய டீட்டெயில் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கவனமா பாருங்க. பேட் ஸ்டார்ட்னா என்ன அப்படின்றது தெரியும். டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட், டெக்ஸ்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டிருக்கு, டேட் டாட் வீக் ஆஃப் தி இயர். இப்போ நம்ம சொன்னால வீக் ஆஃப் தி இயர்னு சொல்லி போட்டோம்னா 1 to 52 அப்படின்னு வரும். வீக் நம்பர் 1, வீக் நம்பர் 2, வீக் நம்பர் 3 சொல்லி அந்த நம்பர்லாம் வராது, ஐ மீன் நம்பர்ன்ற வேர்டு வராது, வெறும் 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு அப் டு 52 வரைக்கும் வரும். இதுதான் மீனிங். ஸோ இதுல உண்டான நம்பரை வந்து டெக்ஸ்டா மாடுது, டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம் சொல்லி போட்டுச்சுன்னா நம்பர் 1 அப்படின்ற டெக்ஸ்டா மாத்திரும், நம்பர் 2 டெக்ஸ்டா மாத்திரும், வெறும் நம்பரா கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்ன்றதுல இப்போ நம்ம டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்பரா இருந்தா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், அதுதான் ரூல். ஓகே, அதுதான் இது டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம் சொல்லி போட்டு இதுல உண்டான நம்பர் 1 to 52 எல்லாத்தையும் எடுத்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுது டேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு ஆரோ மூவ் பண்ணிட்டே வரேன் பாருங்க. ஃப்ரம்க்கு அப்புறம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு இப்போ போகுது. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போட்டு ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டுல இருந்து எடுக்கணும்னு போட்டிருக்கு. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ஆர்டர் டேட் இருக்குல்ல, இது என்னன்னா நம்மளோட ஃபீல்டு நேம் ஒரிஜினலா ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, இது பாருங்க ஆர்டர் ஸ்பேஸ் டேட் இருக்கு, அண்டர் ஸ்கோர்லாம் கிடையாது. ஓகே,
அதுதான் இங்க ஆர்டர் டேட். இந்த ஃபீல்டுல எடுத்து அதுல உண்டான வீக் நம்பரை எடுத்து அந்த வீக் நம்பரை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு WK அப்படின்ற WK டேஷ் கூட ஜாயின் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை வரணும்? ரெண்டு லென்த்ல வரணும். செகண்ட் அதாவது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வீக் நம்பர் 1 0 1. ஏன்னா அந்த 0 தான் ப்ரிஃபிக்ஸ் சொல்லி போட்டு இங்க அடுத்து போட்டிருக்கு டபுள் கோட்ல பாத்தீங்கன்னா. இது தெரியுங்களா உங்களுக்கு? 0. ஸோ ரெண்டு கேரக்டர் தான் வந்து டெக்ஸ்ட்ல அவுட்புட் வரணும். அந்த அவுட்புட் என்னன்னா நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா 0 1, நம்பர் 2 அப்படின்னாச்சுன்னா 0 2, நம்பர் 3 அப்படின்னாச்சுன்னா 0 3, நம்பர் 52 அப்படின்னாச்சுன்னா 0 52 அப்படின்னு வராது இல்லையா? ரெண்டு லென்த் தான் வரணும். ஓகே, அந்த ரெண்டு லென்த் என்னன்னா 0 அப்படின்னா நம்பர் 1க்கு 0 1 வரும், நம்பர் 2க்கு 0 2 அப்படின்னு வரும், நம்பர் 5க்கு வந்து வீக் நம்பர் 5 அப்படின்னாச்சுன்னா 0 5 வரும். கடைசியில 52 வீக் நம்பர் 52 எல்லாமே ரெண்டு கேரக்டர் தான் இருக்கும். அது கூட எந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணணும், எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும், ப்ரீவியஸா WK டேஷ் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல கோட்ல ஃபார்முலா பார்ல பாருங்க, கோட்ல மேல கொடுத்துருக்க பாருங்க. இந்த WK டேஷ் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? இதான் இந்த WK டேஷ் கூட 01 02 03 அப்படி 52 வரைக்கும் போடணும். டேஷ்க்கு அப்புறம் 52ல போய் முடியும் அப்புறமா கடைசியில. இது வந்து 0 52 முடியாது. எதுக்கு 0 52 முடியாதுன்னு சொல்லி கேட்டா, இங்க நீங்க 0 போட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 0 போட்டு 52 அப்படியே தான் வரணும்னு சொல்லி கேட்டோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணுங்க, நம்பர் 2 சொல்லி போட்டு டோட்டல் கேரக்டர் லென்த்ல வந்து 2 தான் வரணும். 2 வரல அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணும், இந்த 0வை ஆட் பண்ணிக்கணும். 0 ஆட் பண்ணி 2ஆ கொண்டு வா அப்படிங்கிறது. ஸோ 1 நம்பர் வீக் நம்பர் 1 என்ன பண்ணும், 2 கேரக்டர் வரணும்னு என்ன பண்ணும், இதுல என்ன கேரக்டர் இருக்கோ அதை ஆட் பண்ணு அப்படின்னு போட்டு. ஸோ இதுதான் அந்த பேட் ஸ்டார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டார்ட்ன்றது 0ல ஸ்டார்ட் பண்ணு, இருக்கக்கூடியதை நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதில் ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 0 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும், 2 கேரக்டர் வர வைக்கணும். இப்போ வீக் நம்பர் 1க்கு 0 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் பேட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட்னா 0, ஸ்டார்ட் வித் 0 அண்ட் தென் பிளேஸ் தி வீக் நம்பர். ஸ்டார்ட் வித் 0 அண்ட் தென் பிளேஸ் தி வீக் நம்பர் 2. ஸ்டார்ட் வித் 0 அண்ட் பிளேஸ் தி வீக் நம்பர் 5. இந்த வீக் நம்பர் 5 எதுல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, ஆர்டர் டேட். என்ன டேட் இருக்கு இங்க போய் பார்த்தோம்னா 2 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இதுதான் வந்து அந்த வீக் நம்பர் 5. இங்க 7th ஜனவரி வீக் 2ல வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரோ நம்பர் 4 அது பாத்தீங்கன்னா வீக் நம்பர் 5 சொல்லி இங்க வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணா நம்ம பார்த்து தான் வந்து இங்க என்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து வீக் நம்பர் 5ன்றது இது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி பிப்ரவரி, இது 7ஆம் தேதி பிப்ரவரி. நம்பர் 2ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற 02 மந்த். ஸோ இது வந்து 5வது மாசம், இது வந்து 6வது மாசம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது இங்க போய் பார்த்தோம்னா வீக் நம்பர் 02 வந்திருக்கு இல்லையா? அந்த ரோ நம்பர் 2ல அதுல என்ன டீடைல் இருக்குன்னு பார்க்கலாமா? இது 10th ஜனவரின்றது வீக் நம்பர் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ பேட் ஸ்டார்ட்னா அந்த 0 வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். 01 02 03 சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஆனா இந்த கடைசியில் இந்த 2 இருக்கு இல்லையா, மொத்தமா ரெண்டு கேரக்டர் தான் வரணும்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இங்க டீட்டெயில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வீக் நம்பர் 11 சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா? 011 சொல்லி வரல. ஏன்னா 0 வந்து ப்ரிஃபிக்ஸ் எப்போ பண்ணணும்னா டோட்டல் கேரக்டர் 2 இல்லைன்னா 2 வர வைக்கணும்னு சொல்லி. ஸோ 09 அப்படின்றது காரணம் 2 கேரக்டர் வரணும்னா 9 கூட ப்ரீவியஸா ஸ்டார்ட் வித் 0ன்னு அர்த்தம். பேட் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேட் ஸ்டார்ட், இந்த பேட் ஸ்டார்ட்ன்ற வேர்டு டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் அந்த 0 போட்டு 9 ஃபில் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எல்லாமே 2 டிஜிட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம வீக் நம்பர்லயே 10 11 12 சொல்லி 52 வரைக்கும் வந்துருக்கு. அதனால இந்த மாதிரி போட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் சொல்லி போட்டு என்ன பண்ணிருக்கிறேன், நம்ம இதில் கனெக்ஷன் கிரியேட் பண்ணி அதை பவர் குவரியில இந்த சார்ட்ல வர வச்சிருக்கேன் கனெக்ஷன் டு. ஓகே, சார்ட்டுக்கு வர வச்சிருக்க காரணம் என்ன ரீசன்னா, இப்போ இதை போய் ரைட் கிளிக் பண்ணி காமிக்க பாருங்க. இப்போ வந்து எடிட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எடிட்னு சொல்லி போயாச்சுன்னா பவர் குவரியில நம்ம பார்த்த டீட்டெயில் வருது. அப்படியே இப்போ பார்த்த டீட்டெயில் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் இந்த கொரி கனெக்ஷன்ல சார்ட் அண்டர்ஸ்கோர் WK அண்டர்ஸ்கோர் வைஸ் 119 ரோஸ் லோடுன்னு சொல்லி போட்டுருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து எடிட் போட்டாச்சுன்னா பவர் குவரி கொடுது. ஆனால் லோடு டூ இருக்கு பார்த்தீங்களா, இதுல போய் கிளிக் பண்ணி பார்த்தா என்ன லோட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு, காமிக்கிறப்போ இது தெரியுங்களா உங்களுக்கு? கிரியேட் ஒன்லி, அதாவது ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். டேட்டா எங்கேயும் போய் சும்மா லோட் பண்ணிட்டு இருக்காத,
ஆல்ரெடி என்கிட்ட டேட்டால வந்து டிஎஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் ரீஜன் ஷீட்ல ஒரிஜினலா என்கிட்ட டேட்டா இருக்கு. நீ சும்மா இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் போய் லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒன்லி கிரியேட் தி கனெக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறேங்க, ஆட் திஸ் டேட்டா டு தி டேட்டா மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ இந்த சார்ட் வந்திருக்க ரீசன் வந்து சார்ட் வைஸ் சொல்லி போட்டு சார்ட்ல லிங்க் பண்ணிருக்கிறேன் முதல்ல. ஓகே, அந்த ஒரிஜினல் அந்த சார்ட்ல போய் ஜஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ரைட், இப்போ அந்த சார்ட் வந்து எப்படி அப்டேட் ஆகுதுன்றதை நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ 5 rows சொல்லிட்டு வேணும்னா இங்க சார்ட் இப்போதைக்கு என்ன இருக்கு, எல்லா டீட்டெயில் வீக் நம்பர் 1ல இருந்து 28 வரைக்கும் டீட்டெயில் இருக்கு. நம்ம ஷீட்ல வந்து மொத்தம் 200 ரோ வரைக்கும் டேட்டா இருக்கு. நான் போயிட்டு மேக்ரோ இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 5 ரோ மட்டும் ஆர்டர் கொண்டு வாங்க. ஸோ சார்ட் மாறிஸ் பார்த்தீங்களா, 5 ரோக்கு என்ன டீட்டெயில் இருக்கு அதுக்கு மட்டும் சார்ட் டிஸ்பிளே பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ 5 ரோ வந்து மட்டும் தான் டேட்டா இங்க இருக்கு. இது கோச்சிங் பர்பஸுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு டீட்டெயில் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்காது. உங்கள்கிட்ட கம்பெனில ஏதாவது டீட்டெயில் இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த கம்பெனில உள்ள டீட்டெயில வீக் வைஸ் கொண்டு வரணும் இல்லையா, அந்த வீக் நம்பர் போட்டு கொண்டு வரதுக்கு உண்டியான வீடியோ தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஓகே, யாராவது கோச்சிங் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்ன மேக்ரோல பில்டு பண்ணுன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ ஹவு டு கிரியேட் திஸ் மேக்ரோஸ் ஃபார் சேஞ்சிங் தி டேட்டா. இப்போ 5 ரூபா போட்டாச்சு. அதுக்கு உண்டான அவுட்புட் இந்த மாதிரி டேபிள் இந்த மாதிரி 5 ரூபா மட்டும் இருக்கும். சார்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 4-5 வீக் மட்டும் தான் அந்த 5 ரோல இருக்கு. ஓகே, அடுத்தது ஜனவரி 23 டேட்டா ஒன்லின்னு போட்டோம். ஏன்னா ஜனவரி மாசத்துல சும்மா சாம்பிள் டேட்டா போட்டு ஒன்லி ஜனவரி மந்த்துக்கு மட்டும் வேணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படி எப்படி கொண்டு வரதுன்ற இந்த இடத்துல இப்போ ஜனவரி மந்த்து மட்டும் பார்த்தோம்னா வீக் நம்பர் 1, 2, 3, 4 மேக்ஸிமம் 5 வரும், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. வீக் நம்பர் 13 இப்போ வராது. ஓகே, வீக் நம்பர் 1, 2, 3, 4, 5 இருக்கு. டேபிள்ல போய் பார்த்தோம்னா ஜனவரி டேட்டில் போய் பார்த்தோம்னா ஆர்டர் டேட்ல போய் பார்த்தோம்னா ஜனவரி மட்டும்தான் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டேபிள் டீடைல் வேணும், டேபிள்ல எனக்கு இந்த மாதிரி ஃபைனலா என்ன வீக் ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணும், இங்க ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பவர் குவரியில உண்டான கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், இப்போ வந்து இது வந்து ஒன்லி சார்ட்டுக்கு தான் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த லெஃப்ட் சைட்ல கொரி இருக்கு இல்லையா, டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ சார்ட் வீக் வைஸ் சொல்லி இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்றேன், வீக் வைஸ் பிவட்னு சொல்லி போடலாமா, இல்ல டேபிள்னே போடலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் போடலாம், அப்புறமா பிவட். டேபிள் வீக் வைஸ் வீக் ரெஃபரன்ஸ். ஓகே, வித் வீக் ரெஃபரன்ஸ் வித் WKREF அப்படின்னு சொல்லி போடலாம். ரைட், இப்போ இந்த ஆடட் வீக் ரெஃபரன்ஸ் காலம் இங்க இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி இங்க போட்டிருக்கோம். இப்போ இதை போயிட்டு கிளிக் லோடு அப்படின்றதுல போய் பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற டேபிள் அண்டர் ஸ்கோர் வித் வீக் ரெஃபரன்ஸ் இந்த க்ளோஸ் அண்ட் லோட் ஆப்ஷனும் அவைலபிள் தான். இப்போ இதுல நம்ம ஒரு டைம் லோட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்றோம்னு வச்சுங்க, க்ளோஸ் அண்ட் லோட் ஆர் க்ளோஸ் அண்ட் லோடு டூன்ற ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா ரெண்டாவது டைம் நான் ஏதாவது ஓப்பன் பண்ணி இங்க வரும்போது இந்த லோட் க்ளோஸ் அண்ட் லோடு டூன்றது அவைலபிளா இருக்காது. க்ளோஸ் அண்ட் லோடு டூ டாட் ஒரு 3 டாட்ல இது அவைலபிளா இருக்காது. ஏன்னா ஒரிஜினலா ஒரு பர்டிகுலர் செட்டிங் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் அண்ட் லோட் மட்டும் தான் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. க்ளோஸ் அண்ட் லோட் ஃபர்ஸ்ட் டைம் போட போறோம். இப்போ போடுறேன், ஜஸ்ட் ஓப்பன் ஆக போகுது. அந்த ஆப்ஷன் கேக்குது இல்லையா, இதுல வந்து டேபிள்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் காலம் ஓக்கு அப்புறம் வந்து இங்க வந்து காலம் பில வந்து உங்களுக்கு வீக் ரெஃபரன்ஸ் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா இந்த ஒரிஜினல் ஷீட்டை டிஸ்டர்ப் பண்ணாது, டிஎஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் ரீஜன் அண்டர் ஸ்கோர் எஸ்ஹெச் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம டேபிள் வித் வீக் ரெஃபரன்ஸ்ன்ற இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ எக்ஸிஸ்டிங் ஷீட்ல போடணுமா நியூ ஒரு ஷீட்ல போடணுமான்னு சொல்லி கேட்கலையா, நம்ம நியூ ஒரு ஷீட் தான் கொடுக்குறோம். ஓகே, போயிட்டு இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்துலாம். இந்த ரேடியோ பட்டன்ல 4ல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். எனக்கு டேபிள் வேணுமா வேண்டாமா, பிவட் டேபிள் சார்ட் ரிப்போர்ட் வேணுமா வேண்டாமா, பிவட் சார்ட் வேணுமா வேண்டாமா, ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் தான். கிரியேட் கனெக்ஷன் மட்டும் தான், இந்த மாதிரி அவுட்புட் வராது, டேபிளும் வராது, பிவட் டேபிள் ரிப்போர்ட் வராது, பிவட் சார்ட்டும் வராது. இப்போ நான் போட்டிருக்க வந்து டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வீக் ரெஃபரன்ஸ்ன்றது ஒரு டேபிள்ல உங்களுக்கு வேணும்ன்றாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்க இந்த இது ரன் ஆயிட்டு இருக்கு, டேபிள் அண்டர் ஸ்கோர் வித்னு சொல்லி போட்டு இங்க டேபிள்னு ஒரு புதுசா ஒரு கிரியேட் ஆச்சு ஷீட்டு, டேபிள் அண்டர் ஸ்கோர் வித் வீக் ரெஃபரன்ஸ் சொல்லி டேபிள் ஒன்று கிரியேட் ஆச்சு. நம்ம ஒரிஜினல் காலம் எல்லாமே ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், எம்ப்ளாய் ஐடி எல்லாமே பிளா 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 அப் டு ப்ராடக்ட் கேட்டகரி வரைக்கும் அங்கே வந்திருக்கு. இந்த வீக் ரெஃபரன்ஸ் புதுசாக ஆட் ஆகி இப்போ இங்கே வந்துருச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ
இப்போ இந்த டேபிள் வந்து ஜஸ்ட் பவர் query மூலமா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், மேக்ரோல போயிட்டு இப்போ நீங்க டீடைல் பாருங்க, எத்தனை டீடைல் இருக்கு. ஜனவரி டீடைல் மட்டும் தான் இங்க இருக்கு இல்லையா? ஜனவரி டீடைல் மட்டும் தான் இங்க இருக்கு. ஓகே, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் டீடைல் இருக்கு. இந்த 31ஆம் தேதி டீடைல் வந்து எந்த வீக்குக்கு உண்டானதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 31ஆம் தேதியில் 61வது ஆரோ, 61வது ரோ, 60, 61 இந்த 2 ரோ. இங்க நேரா ரைட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வீக் நம்பர் 5 வந்து புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ வீக் நம்பர் 5ல மொத்தம் இந்த 6 டீடைல் இருக்கு. ஸோ வீக் நம்பர் 5 அப்படின்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ மேக்ரோல போயிட்டு நான் இப்போ கெட் ஜனவரி 23 டேட்டான்னு சொல்லி போட்டதுனால இந்த சார்ட் பாத்தீங்கன்னா இதுவும் அது மாதிரி அப்டேட் ஆயிருக்கு. வீக் 1ல இருந்து வீக் 5 வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் சார்ட். ஓகே, ஸோ 5 காலம் வந்திருக்கு. வீக் 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம ஜூலை வரைக்கும் வேணும்னா இந்த மாதிரி நமக்கு கிராஃப் வரணும் இல்லையா? வீக் 1ல இருந்து எல்லா வீக்குக்கும் நம்பர் வரணும். ஸோ இப்போ இந்த டேபிள் வித் வீக் ரெஃபரன்ஸ் போய் பார்த்தோம்னா வீக் 5 வரைக்கும் தான் டீடைல் ரோட் ஆயிருக்கு இல்லையா? அதாவது ரோ நம்பர் 61 வரைக்கும் தான். ஜனவரியில டீடைல் மட்டும்தான் லோட் ஆயிருக்கு. இப்போ நான் போய் மேக்ரோ அப்படின்றதுல போயிட்டு என்னோட மேக்ரோ இந்த பட்டன்ல அசைன் பண்ணிருக்கிறேன். என்ன போடுறேன், கெட் Q1, 2, 3 டேட்டான்னு சொல்லி போட்டு அதாவது Q1னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் தான் இருக்கு. பட் என்னோட மேக்ரோல வந்து நான் என்ன செட் பண்ணிருக்கேன்னா மேக்ரோ மார்ச்சை விட்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் சாம்பிள் டேட்டாவும் போட்டிருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த டேபிள் ரெண்டுமே நமக்கு இப்போ அப்டேட் ஆகும். டிஎஸ்ஆர் ரீஜன் டேபிளும் அப்டேட் ஆகும், டேபிள் வித் WK ரெஃபரன்ஸும் அப்டேட் ஆகும். அப்புறம் ஷார்ட்டும் இங்க அப்டேட் ஆகும். இப்போ வீக் 5 மட்டும் தான் இருக்கு இல்லையா? நிறைய வீக் வரப்போகுது. ஜஸ்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா? ரெஃப்ரெஷ் ஆகணும்னா இங்க ரெஃப்ரெஷ் ஆகல, நம்ம போயிட்டு கிளிக் ஆல் ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துறேன். இப்போ போய் பார்க்கலாம். பாத்தீங்களா சார்ட் இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. வீக் 1, 2, 3, 4 சொல்லி போட்டு ஜனவரி வந்து வீக் 5 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஜனவரி வரைக்கும் வீக் 5 இருந்துச்சு. அப்புறமா வந்து பிப்ரவரியில உண்டான வீக், மார்ச்ல உண்டான வீக்னு சொல்லி போட்டு எதுக்குன்னா நம்ம வந்து வீக் ஆஃப் த இயர்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். அதனால வந்து 1ல இருந்து 52 வரைக்கும் ட்ரை பண்ணுது இருக்கிற டேட்டாலாம். இப்போ இந்த டிஎஸ்ஆர் ரீஜன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு 200 டீட்டெயில் வந்துருச்சு. ஓகே, அது மாதிரி டேபிள் வித் ரெஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 60க்கு வரைக்கும் தான் இருந்துச்சு, 61 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 08 நிறைய டீட்டெயில் எல்லாமே வந்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் மாத்தி இங்க கொண்டு வந்துருக்கு எல்லாத்துமே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ 200 ரோ வரைக்கும் டேட்டா வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வேணும், இது வந்து உங்களுக்கு வீக் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த வேர்டு ஃபைல்ல போட்டிருக்கிறேன். இந்த வேர்டு ஃபைல்ல போயிட்டு நீங்க இந்த ஃபார்முலா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்க டைப் பண்ண வேண்டியதுதான். அந்த ஃபார்முலா எப்படின்றத இந்த கோபைலட்ல இருந்து எடுத்து வந்துருக்கிறேன். அதை ஜஸ்ட் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறப்போ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, காப்பி பண்ணிட்டு இந்த வேர்டு ஃபைல்ல போடுறேன். M code to get week reference, week number. ஓகே, அந்த கோடு என்னன்னா இந்த இடத்துல இதுதான். இது வந்து ரெட் கலர்ல போட்டு காமிக்கிறேன். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. டேபிள் டாட் ஆட் காலம்ன்றது ஒரு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த மெயின் பண்றது. இந்த ப்ளூ கலர்ல காமிக்கிறோம் இல்லையா? என்ன பண்றோம் ஆக்சுவலா லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட். டேபிள் டாட் ஆட் காலம், ஒரு காலத்தை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். எந்த ஸ்டெப்ல ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுன்னா சேஞ்ச் டைப்ன்றதுல ஆல்ரெடி ஒரு டைப் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுல போய் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்கு. அதுல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல வீக் அப்படின்ற ரெஃபரன்ஸ்ல காலம் நம்பர் கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த காலம் பேர் வந்து வீக் நம்பர் அப்படின்றது, வீக் ரெஃபரன்ஸ்ன்றது காலம் நேம். அதுல எப்படி பண்ணா எல்லா ரோவுக்கும் ஈச் ரோ அப்படின்னு அர்த்தம். ஈச்னா ஈச் ரோன்னு அர்த்தம். அதுல என்ன பண்ணோம், இந்த மாதிரி WKன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோ, WK டேஷ் அப்படின்ற டெக்ஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, இதை வந்து வேற கலர்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கிரீன் கலர்ல போட்டுறேன். இந்த மாதிரி WK நமக்கு கிரீன்ல அவுட்புட் வரணும். அதே சமயத்துல அதுல வந்து என்னென்ன பண்ணா, இந்த ஆர்டர் டேட்ன்ற காலம் வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு ஆர்டர் டேட்ன்றது. இந்த ஆர்டர் டேட்டு வேர்டில் போய் பார்த்தோம்னா, எக்ஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த ஒரிஜினல் ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த இதுதான் காலம் பில ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டில் போய் எடுத்துட்டு கெட் தி டேட் டாட் வீக் ஆஃப் த இயர்.
அதுல அந்த டேட் வந்து எந்த வீக் ஆஃப் த இயர் வருது, 1வது வீக்கா, 2வது வீக்கா, 3வது வீக்கா, 52வது வீக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் தட் நம்பர் அஸ் அ டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம் அப்படின்றது என்ன அர்த்தம்னா இவ்வளவு டீட்டெயில் எடுத்துக்கோன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்னு சொல்லி சொன்னது. பேட் ஸ்டார்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் வீக் நம்பர் 1ன்னா இந்த 0 போட்டு 1 ஃபில் பண்ணு. 01 வீக் அப்படின்றத போட்டு என்ன பண்ணுவோம், வீக் டேஷ் WK டேஷ் சொல்லி போட்டு 01 அப்படின்னு சொல்லி வரணும். அப்புறம் வீக் நம்பர் 2 சொல்லி வந்தா WK 02. வீக் நம்பர் 9னா WK டேஷ் 09. வீக் நம்பர் 10 அப்படின்னு வீக் WK டேஷ் இந்த 2 கேரக்டர்ன்றதுனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். WK டேஷ் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை கேரக்டர் வரணும், 2 கேரக்டர் வரணும். ஸோ எந்த வீக் நம்பர் என்ன 10 அப்படின்னா 10 சொல்லி ஃபில்அப் பண்ணும். ஓகே, 010 சொல்லி ஃபில்அப் ஆகாது. அதுதான் வந்து பேட் ஸ்டார்ட்ன்ற கண்டிஷன் கொடுத்து 2 கேரக்டர் தான் வரணும். அதுல 2 கேரக்டர் வர்றதுக்கு எதுவும் ஃபில்அப் 2 வரலன்னா 00ன்னு போட்டுருணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும், பவர் குவரி எடிட்டர்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பவர் குவரி எடிட்டர் ஓப்பன் பண்ணிருக்கேன். நீங்க இந்த மாதிரி டேபிள ஜஸ்ட் லோட் பண்ணுவீங்க இல்லையா, லோட் பண்ணும்போது வந்து சேஞ்ச் டைப்னு இருக்குல்லையா, இதுக்கப்புறம் வந்து ஒரு காலம் நீங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அந்த காலம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோடு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க காலம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கோடு தெரியலன்னா நேரா போய் அந்த இதுல போயிட்டு அட்வான்ஸ் எடிட்டர்ல போங்க. அட்வான்ஸ் எடிட்டர்ல போனீங்கன்னா இந்த ஆடட் வீக் ரெஃபரன்ஸ் காலம்னு ஒரு நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்து பண்ணிருப்பீங்க. ஆடட் வீக் ரெஃபரன்ஸ் காலம் சொல்லி நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து ஆடட் காலம் போட்டு காலம் நேம் ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க. அந்த நேம் இங்க அப்பியர் ஆகும். போயிட்டு இந்த ஈக்குவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நான் இங்க கீழே டைப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கோடை காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இங்க பேஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஈக்குவல் டு டேபிள் ஆட் காலம் இந்த மாதிரி கோடை இங்க வேர்ட்ல இருந்து காப்பி பண்ணி இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவல்ல இருந்து அப்படியே வந்து இங்க கீழே உள்ள எல்லாத்தையுமே நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபுல்லா இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? வேற ஏதாவது கோடு இருந்துச்சுன்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நான் பண்ணதில் அப்படியே இருக்குன்றதுனால என்ன பண்ணிருக்கேன், இந்த டீட்டெயில இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இல்லைன்னா இங்க எரர் வரும். ரைட். இப்போ கீழே நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட் இருக்கு இல்லையா, இதை டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ அது எப்படின்ற ஒரு நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் லோடுன்னு சொல்லி போட்டுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டாவில் வந்து நான் இப்போதைக்கு இருக்கிற டேட்டா அப்படியே ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி போட்டு காப்பி அப்படின்னு சொல்லி போட்டு பேஸ்ட் சொல்லி போட்டுறேன். ஒரு காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் போட்டுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கு, ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் டீட்டெயில் இருக்கு. ஆர்டர் டீட்டெயில் போய் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபைல் இருக்கு. இப்போ இந்த ஃபைல் பேர் என்ன பண்றேன், புக் ஒன்னு சொல்லி இருக்கு இல்லையா, சேவஸ் சொல்லி கொடுத்துட்டு நான் போயிட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃபோல்டர்ல ஒன்று போடுறேன். சும்மா வெல்த்ன்ற ஃபோல்டர்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோச்சிங்ல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோச்சிங்ல பவர் கொரி அப்படின்ற ஃபோல்டர்ல போயிட்டு என்ன பண்றேன், இந்த வீக் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் டேட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதுல போய் போட்டு எக்ஸசைஸ் ஆன் யூடியூப் சப்ஸ்கிரைபர். யூடியூப் சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு இந்த இதை இன்னைக்கு கிரியேட் பண்றேன். ஃப்ரெஷ்ஷா பார்த்து தெரிஞ்சுங்க. 3rd June 2020 இதுதான் ஃபைல் நேம். ஓகே, இப்போ இதில் வந்து மேக்ரோ எதுவும் இருக்காது. நான் வந்து மேக்ரோலாம் இது பண்ணல. இந்த இருக்கிற டீட்டெயில அப்படியே ஜஸ்ட் லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் உண்டான டீட்டெயில் இருக்கு. இதுல எத்தனை ரோ டீட்டெயில் இருக்குன்னா டோட்டல் வந்து ஆர்டர் நம்பர் 199 வரைக்கும் இருக்கு. ஓகே, 199 ஆர்டர் இருக்கு. ஹெடர் ரோ சேர்த்தாச்சுன்னா நமக்கு எக்ஸல்ல உண்டான 200 ரோ வரைக்கும் இருக்கு. இது இப்போ வந்து கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வீக் ரெஃபரன்ஸ்ன்றது இங்க இல்ல இல்லையா. வீக் ரெஃபரன்ஸ் நார்மலா நீங்க நிறைய பேர் எக்ஸல்ல போயிட்டு மேனுவலா சில விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேர்டுல அது பவர் குவரியில போய் எப்படி பண்ணணுன்ற காமிக்கிற பாருங்க. ரொம்ப கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படின்றது போகணும்.
இந்த இது வந்து டேபிளா கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ டேபிளா இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா டேபிள் டிசைன் இருக்கு. டேபிளோட நேம் வந்து டேபிள் 1 இருக்கு, இதை வேணா மாத்திக்கலாம். டிஎஸ்ஆர் மாஸ்டர் டேபிள் டிஎஸ்ஆர்எம்டின்னு சொல்லி மாத்திக்கலாம். டேபிள் நேம் எப்படி மாத்தணும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ நேரா போயிட்டு இந்த டேபிள் ரேஞ்சில் ஏதாவது வச்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா வெளியில வச்சுட்டு பண்ணீங்கன்னா இந்த டேட்டா போயிட்டு டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், இது மாதிரி புதுசா ஒரு இது ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரியேட் டேபிள் சொல்லி காமிக்குது. நம்ம கிரியேட் டேபிள்லாம் தேவையில்ல, ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்றோம். அதனால வந்து இந்த செல் ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த டேபிள் ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல செல்ல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நேராக போயிட்டு டேட்டாவில் போயிட்டு இந்த ஃப்ரம் டேபிள் ரேஞ்சை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே டேபிளாக எடுத்துட்டோம். அந்த பர்டிகுலர் டேபிள் வந்து டிஎஸ்ஆர்எம்டின்னு சொல்லி இருக்குல்லையே அந்த நேம் வந்துச்சு. பார்த்தீங்களா, டிஎஸ்ஆர்எம்டின்ற டேபிள் அப்படியே வந்துச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அப்புறம் சேஞ்ச் டைப்னு சொல்லி இது கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்குது. ஏன்னா நீங்க பாருங்க சோர்ஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த ஆர்டர் டேட்ன்றத பாருங்க, ஏபிசி டெக்ஸ்டாவும் அலவுடு. ஓகே, ஆர்டர் டேட்ல அதுவும் 1 2 3 நம்பராகவும் அலவுடுன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் டேட் டைப்னு சொல்லி போட்டு இங்க டேட் பிளஸ் என்ன வந்திருக்கு, ஒரு டைம் லிமிட் வந்திருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் தெரியுதா உங்களுக்கு, ஐக்கான்ல கேலண்டர் தெரியுது, டேட்டு, அப்புறம் ஒரு டைமரை வந்து சின்ன ஒரு ரவுண்டு கிளாக் மாதிரி தோணுது. ரெண்டையும் விட்டு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு கம்ப்யூட்டர் வந்து சோர்ஸ் சேஞ்ச் டைப்னு இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும் சொல்லி இருந்தா ஓகே, இல்லைன்னா டெலிட் பண்ணணும் பண்ணிக்கலாம். நான் வந்து டெலிட் பண்ணாம அப்படியே இருக்கிறத வந்து பண்றேன். என்ன பண்றேன், இந்த ஆர்டர் டேட்ல இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல உண்டான ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எனக்கு டேட் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி போடுறேன். இப்போ அந்த டைம் எல்லாம் போயிடும். ஸோ ரீப்ளேஸ் கரண்ட் அப்படின்ற கிளிக் பண்ணும். ஏன்னா இருக்கிற 200 டேட்டாவையும் ஜஸ்ட் அப்படியே மாத்து, 199 ஆர்டர் இந்த மாதிரி மாத்து, ரீப்ளேஸ் கரண்ட்னு அர்த்தம். இல்ல ஆட் நியூனா இந்த 199 இருக்கிறதெல்லாம் வந்து டேட்டு டயத்தோட இருக்கட்டும், புதுசாக ஏதாவது டேட்டா வந்தா மட்டும் அதை வந்து இந்த மாதிரி டேட்ல மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் வந்து ஆட் நியூ ஸ்டெப்னு சொல்லி போட்டோம். ஸோ ரீப்ளேஸ் கரண்ட்னு சொல்லி போட்டோன்னா ரீப்ளேஸ் கரண்ட் இப்போ வந்து நமக்கு உங்க வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்றது, நமக்கு இந்த ப்ராடக்ட் கேட்டகரி ஃபைனலாக இருக்கு. வீக் ரெஃபரன்ஸ் கடைசியில் இங்க வரணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், நேராக ஆட் காலம் போகணும், கஸ்டம் காலம்ன்றதை கிளிக் பண்ணணும். திரும்ப சொல்றேன், ஆட் காலம் கிளிக் பண்ணுங்க, கஸ்டம் காலம்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா புதுசா ஒரு காலம் ஆட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த நேம் வந்து கஸ்டம் காலம்ன்றது இந்த டயலாக் பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு, ஆட் ஏ காலம் தட் இஸ் கம்ப்யூட்டட் ஃப்ரம் தி அதர் காலம்ஸ் சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதர் காலம்ஸ்னு எந்த காலத்துல இருந்து நமக்கு வரப்போகுதுன்ற டீட்டெயில் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இது பேர் வந்து என்ன போட போறோம், வீக் ரெஃபரன்ஸ், WEEK ஒரு ஹேஷ் மார்க் போட்டேன். இந்த மாதிரி எனக்கு காலம் நேம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன வேணும் அப்படின்னாச்சுன்னா, இங்க நீங்க இது மாதிரி நீங்க நார்மலா வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி மனப்பாடமா ஒண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். இல்ல உங்களுக்கு தெரியல தேவையில்லை அப்படின்னு ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டு இதுல போய் இது கொடுத்துடணும். இந்த 2 ஈக்குவல் இருக்குல்ல, ஒரு ஈக்குவல் எடுத்துடணும். ஏன்னா காப்பி பண்ணும்போது ஈக்குவல்ட்டோட இருக்கிறதுனால விட்டுரும். ஸோ என்ன பண்ணுது, டேபிள் டாட் ஆட் காலம், ஒரு காலத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எங்க போய் பண்ணணும், சேஞ்ச் டைப்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்ல இருக்கிற அவுட்புட்டை எடுத்து அதுல அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் டைப்ல என்ன இருக்கு, அப் டு ப்ராடக்ட் கேட்டகரி வரைக்கும் நமக்கு டேபிள் காலம்ஸும் ஒரு 10 காலமோ 11 காலமோ இருக்கு. வீக் ரெஃபரன்ஸ் இல்லை. அதுல போய் வீக் நம்பர்னு ஒரு காலத்தை ஆட் பண்ணணும் போகலாம், வீக் ரெஃபரன்ஸ் போட்டு. இந்த வீக் ரெஃபரன்ஸ்ல டீடைல் எப்படி வரணும், ஈச் ரோ ஷுட் ஹேவ் திஸ் WK டேஷ் அப்படின்ற டெக்ஸ்டையும் அண்ட் டெக்ஸ்ட் டாட் பேட்ஸ் டாட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுல வந்து ஆட் பண்ணி வரணும். எந்த மாதிரி கண்டிஷன்லாம், டெக்ஸ்ட் ஃப்ரம் டேட் டாட் வீக் ஆஃப் இயர், வீக் ஆஃப் இயர்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 52 வீக் வரைக்கும் வரும். எந்த இதுல வந்து வரணும், டேட் டாட் ஃப்ரம் ஆர்டர் டேட், ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டு ஒன்னா இந்த டேட்ல இருந்து இதை வீக் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு, இது வந்து 1 ஜனவரினா 1 நம்பர் 1, இது வந்து 10th ஜனவரினா வீக் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து 2 கேரக்டரா எடுத்துக்கணும். 01 02 03 அப்படின்னு சொல்லி போட்டு 09க்கு அப்புறம் என்ன வரும், அந்த ரெண்டு கேரக்டர்னா என்ன வரும், 10 அப்படின்னு வந்துடும். 2 கேரக்டர்னு வச்சுக்கணும், 10th வீக்னு சொல்லி. ஆனா 01 02 03 பிளா பிளா 09 வரைக்கும் 2 கேரக்டர் வரல இல்லையா, அதனால அந்த 0ன்றது ஃபில் பண்ணும். ஸோ வீக் நம்பர் 1 அப்படின்னு ஆச்சுன்னா 2 கேரக்டர் வரல, 1 அப்படின்னா 2 கேரக்டர் இல்லைல்ல, அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த 0 போடு அப்படின்னு சொல்லி அர்த்தம், 01 சொல்லி அர்த்தம். எப்படி 01 போடணும், ஏன் 10 போடக்கூடாதுன்னா இங்க ஸ்டார்ட் இருக்கு, பேடுக்கு அப்புறம் ஸ்டார்ட் இருக்கு, ஸ்டார்ட் வித் 0
அப்புறம் வந்து வீக் நம்பர் 01, 02, 03 அப்படின்னு சொல்லி போட்டு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, லேர்ன் அபவுட் பவர் query ஃபார்முலாஸ் சொல்லி இருக்கு. ஏதாவது டீட்டெயில் பண்ணா நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இப்போ நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட் சொல்லி போட்டு கிளிக் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க 3ஆவது ஸ்டெப்ல அப்ளை பண்ணி நேம் வந்துச்சு. ஆடட் காலம் இருக்கு. இதை நம்ம ரீநேம் பண்ணணும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப் நேம் இருக்குல்ல, இதையும் ரீநேம் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆடட் என்ன காலம் பண்ணிருக்கோம்? ஆடட் கஸ்டம் சொல்லி போட்டுருக்கு. ஆடட் வீக் நம்பர் காலம் என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். இது ரீநேம் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணதுக்கு நம்ம போட்ட ஃபார்முலா வந்து இந்த இதுலயும் பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு உண்டான எம் கோடு இங்க இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த சேஞ்ச் டைப்புக்கு உண்டான எம் கோடு இங்க இருக்கு. டேபிள் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் காலம் டைப்ஸ் சொல்லி போட்டு இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஆர்டர் டேட் வந்து டீட்டெயில் வந்து டேட் அண்ட் டைம்ன்றத டேட்னு மாத்தணும். இது சோர்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி கொண்டு வந்தது. எல்லா கோடு இந்த 3 ஸ்டெப்புக்கும் சேர்த்து கோடு மொத்தமா எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த ஹோம்ல போயிட்டு இந்த அட்வான்ஸ் எடிட்டர் கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்ல இருக்கும். சோர்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்குதா, அதுக்கு இந்த இடத்துல அப்ளைட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இங்க இடத்துல சோர்ஸ் இருக்கா. ரெண்டாவது ஹேஷ் மார்க் போட்டு டபுள் கோட்ல சேஞ்ச் டைப் அந்த சேஞ்ச் டைப்ல சேம் ஸ்பெல்லிங் இங்க ரெண்டாவது ஸ்டெப்ல தெரியுதா. இதுல என்ன ஆக்ஷன் பண்ணிருக்கின்ற டேபிள் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் காலம் டைப் சொல்லி போட்டு நிறைய இருக்கிற டைப்புக்கு எல்லா காலத்துக்கும் என்ன டைப்ன்றது வரும். டைப்னு வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி அதோட டைப் டெக்ஸ்ட், ரெண்டாவது ஆர்டர் டேட்டா அதோட டைப் டேட்னு இப்ப நம்ம மாத்தணும். எது முன்னாடி ஏபிசி 1 2 3 டெக்ஸ்ட்ல நம்பர் இருந்துச்சு, இப்ப மாத்திருக்கிறோம். ஓகே, இப்போ எம்ப்ளாயி ஐடின்றத டைப் டெக்ஸ்ட் சொல்லி போட்டு எல்லா காலத்துக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரி வரைக்கும் இந்த மாதிரி ப்ளாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் கரன்சி ஓஎம் டைப் நம்பர் ஆர்டர் குவான்டிட்டி இன்டிஜர் 64 டாட் டைப் ஆர்டர் வேல்யூ டைப் நம்பர் ப்ராடக்ட் கேட்டகரி டைப் டெக்ஸ்ட் சொல்லி போட்டு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இது வந்து முந்தின காலத்துல. அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஆட் வீக் நம்பர் காலம் சொல்லி போட்டிருக்கு. ஸோ டேபிள் டாட் ஆட் காலம் போட்டு பிளா பிளா எல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்துருச்சு. இந்த இன்னுன்றதுக்கு அப்புறம் வந்து இந்த லெட்ன்றதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இன்னுக்கு அப்புறம் வந்து கடைசி ஸ்டெப்போட நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிப்பீட் பண்ணி கீழே போடும். இதுதான் வந்து இது சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட்னு சொல்லி பார்த்துட்டு டன் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பவர் கொரியில ஒர்க் பண்ண டீட்டெயில் என்ன பண்ணிருக்கிறோம், ஜஸ்ட் அந்த டேட்டாவை லோட் பண்ணோம். லோட் பண்ணிட்டு அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லோட் பண்ணல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். டேட்டா ஃப்ரம் தி டேபிள் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் தான் சோர்ஸ்ல இருந்தது. சோர்ஸ் இந்த ஸ்டெப்ல ரெண்டாவது சேஞ்ச் டைப் சொல்லி போட்டு ஆர்டர் டீடைல் ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, ஆர்டர் டேட்ன்றதை நம்ம இந்த இடத்துல இருந்தது டேட் அண்ட் டைம்னு சொல்லி இருந்துச்சு, இல்லை வேற ஏதாவது இருந்துச்சுன்னா டேட் அப்படின்றத மாத்திருக்கிறோம். மூணாவது நமக்கு கொடுத்த ஃபார்முலாவா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கிறோம், கிரியேட் பண்ண ஒரு ஆட் காலம் சொல்லி போட்டு இந்த இதுல ஆடு காலத்துல போயிட்டு கஸ்டம் காலம் செலக்ட் பண்ணிட்டு அதுல போயிட்டு அட்வான்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த இதுல பண்ணோம். இந்த எம் கோட்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிள் சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு, டீட்டெயில் வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல டேபிள் சொல்லி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வச்சுன்னா, இது நான் வந்து டேபிளா கேட்கல, எனக்கு டேபிளா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கரெக்டான கோடு கொடுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இடத்துல கிளியரா இங்க ஒரு கோடு இருக்கு, அது என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கெட் மீ 3 ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் போட்டு இந்த பேட் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இந்த பேட் ஸ்டார்ட் பேட் எண்டெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி போட்டு ஸோ ஹியர் இஸ் பிரேக் டவுன் ஃபார் எம் கோட் லைன் அப்படின்னு சொல்லி போட்டு இது டீட்டெயில் இருக்கு. ஸோ எனக்கு தேவையான டீட்டெயில் எப்படி வரணும் அப்படின்றத போட்டிருக்குங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இந்த என்ன கரெக்டான எம் கோடுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து டேபிள் டேபிள் சொல்லி வரக்கூடாது. இந்த டேபிள் சொல்லி வருது பார்த்தீங்களா, டேபிள் சொல்லி பார்த்தா கீழே எல்லாத்தையும் டேபிள கொண்டு வந்து வீக் 1 வீக் 2 தான் நமக்கு வரணும். அந்த கோடு தான் நமக்கு வேணும் இல்லையா, அந்த கோடு வேணும்ன்றதுனால என்ன பண்றேன், அந்த கோடு எங்க ஏற்கனவே வந்து நம்ம கோபைலட்ல கொடுத்து கரெக்டான கோடு வாங்கியிருக்கிறேன். அந்த கோடு என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறப்போ. எஸ், now your pivot table can start with the week reference directly in the row fields, giving you clean labels like in my portrait. I have a worksheet named DS in my book, how to activate before doing actions on it in the VBA. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான கோட். இந்த கோடை வந்து காப்பி பண்ணி
இங்க வேர்ட்ல உங்களுக்கு போடுறேன். முன்னாடி போட்டுக்க பின்னாடி போட்டுக்க என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஓகே, பாருங்க. enter this formula. Okay. So the result will be இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சொல்லி காமிச்சிருக்கு. இதுல வந்துதான் நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தோம். டேபிள் டாட் ஆட் காலம். நம்ம எக்ஸல்ல போய் பார்த்தோம்னா டேபிள் டாட் ஆட் காலம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேபிள் டாட் ஆட் காலம் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? அதுதான் இங்க உண்டான மிஸ்டேக். ஸோ இதுல இந்த டேபிள் டாட் ஆட் காலம்ன்றதை எடுத்துட்டு என்ன பண்ணும், இது எரர் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹைலைட் பண்ண ஏரியா இங்க ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து இதுதான் எரர். இதை அப்படியே டெலிட் பண்றேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு டேபிள் டாட் ஆட் காலம் இப்போ கிளிக் பண்ணோம்னா இந்த டேபிள்ன்றது வெளியில நமக்கு வீக் ரெஃபரன்ஸ் வரணும். ஈக்குவல் பண்ணுங்க. ஓகே, இப்போ அன்எக்ஸ்பெக்டட் எரர்னு சொல்லி காமிக்குது. இதையும் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்து பண்ணலாம். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஸோ புதுசா ஒரு காலம் ஆட் பண்ண போற மறுபடியும் ஆட் காலம் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றோம், வீக் ரெஃபரன்ஸ் சொல்லி போட்டு இந்த இடத்துல அந்த ஆட் டாட் காலம் இருக்குல்ல, அது கரெக்டான இதை கொடுக்கணும். இந்த டேபிள் ஆட் டாட் காலம் இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க அப்படியே போடலாம். இதுல போடும்போது இதுல கரெக்டான ஃபார்முலா இருக்கான்னு போடணும். 2 ஈக்குவல் இருக்கு எடுத்துடலாம். ஸோ டேபிள் டாட் ஆட் காலம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது ஒழுங்கா வரணும் நமக்கு. ஓகே, ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு பண்ணலாம். மறுபடியும் அந்த டீட்டெயில் டேபிள் தான் அங்கே வருது. இதுக்கு தான் நான் கேட்டிருந்தேன். அது கரெக்டான கோடு மறுபடியும் இங்கே கீழே கொடுத்துருக்கு. ஸோ இதில் பாருங்க. ஓகே, now get me a step by step go to get the week 10 from the table having the date field name as order date அப்படின்னு சொல்லி போட்டுருக்கலையா? ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு enter this formula, go to add column custom column சொல்லி போட்டு add அப்படி சொல்லி போட்டு custom formula சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் லோட் யுவர் டேபிள் நம்ம லோட் பண்ணிட்டோம் இல்லையா? ஃப்ரம் டேபிள் போட்டோம், ஆர்டர் டேட் போட்டாச்சு. ஆர்டர் டேட் காலம் போட்டு அதில் சேஞ்ச் டேட்டா டைப் டேட் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஆட் காலம் கஸ்டம் காலம் போட்டு இந்த ஃபார்முலா தான் போட்டிருக்கு. இந்த ஃபார்முலா பேர் WKன்னு சொல்லி போட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி டீட்டெயில் வரணும். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஆட் டீட்டெயில போயிட்டு இந்த ஃபார்முலா அப்படியே ஃபுல்லா டோட்டல் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ என்டர் பண்ணி பார்க்கலாமா? இப்பவும் எரர் தான் வருது. அந்த எரரை மறுபடியும் கரெக்ட் பண்றதுக்கு ஆட் காலம் டீட்டெயில டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் காலம் கிளிக் பண்றேன். கஸ்டம்னே இருக்கட்டும், அப்புறமா மாத்திக்கலாம். அதை டேபிள் டாட் ஆட் காலம் போட்டதுன்னா இப்போ வந்துருச்சு. ரைட். ஸோ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டேபிள் டாட் காலம் ஆட் காலம்லாம் இருக்கு இல்லையா? இந்த டீட்டெயில் நம்ம உள்ளுக்குள்ள போய் டீட்டெயில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு போட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்திருக்கு. அந்த டீட்டெயில் மட்டும் இங்கே மாற்றிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கோடு இந்த மாதிரி அட்வான்ஸ் எடிட்டில் போய் பார்க்குறோம். இப்போ ஸோ ஆட் டீட்டெயில் போட்டு இந்த போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு ஹோமில் போயிட்டு அட்வான்ஸ் எடிட்டில் பார்க்கலாம். அட்வான்ஸ் எடிட்டரில் இந்த கோட் டீட்டெயில் இருக்கு இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இவ்வளோ டீட்டெயில் இங்கே இருக்கு. ஓகே, ஆடட் காலம் கஸ்டம் சொல்லி போட்டு அப்புறம் டேபிள் டாட் ஆட் காலம் போட்டு இந்த டீட்டெயில் ஆல்ரெடி இருக்கு. இதை டன் கொடுத்துடலாம் இப்போ. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. ஸோ ரொம்ப ஏல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஈக்குவல் டு டேபிள் டாட் ஆட் காலம் சேஞ்ச் டைப் கஸ்டம் ஈச் டபிள்யூக்கு போட்டு இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே ஒரிஜினலாக இருந்தது தான். ஸோ இந்த ஒரிஜினலாக இருந்தது தான் இங்கே நமக்கு எரர்னு சொல்லி இந்த இடத்துல வந்ததுனால மறுபடியும் அதே கோடு தான் இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரைட். இப்போ நான் இதை க்ளோஸ் அண்ட் லோடு டு அப்படின்னு சொல்லி போடாமல் க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் அதை கிரியேட் பண்ணுவோம். டிஸ்கார்டு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நம்ம கோடு என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு சரியான கோடு கொடுத்தா நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த டேபிள் டீட்டெயிலை இங்கே வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த டேபிள் டீட்டெயில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போதைக்கு
ஃப்ரம் டேபிள்ன்ற டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் டேபிள்னு சொல்லி கொடுத்து பவர் கோரிக்குள் எடிட்டருக்குள்ள போகிறோம். பவர் கோரி எடிட்டர் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க ஜனவரி டு ஜூலை எல்லா டீட்டெயிலும் வந்து லோட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆர்டர் டீட்டெயில் வந்து ஆர்டர் டேட் வந்து இங்கே வந்து ஒரு கடிகாரம் வந்திருக்குல்லையே அதை வந்து விட்டுட்டு டேட்னு சொல்லி மாத்துறோம். இப்போ ரீப்ளேஸ் கரண்ட் ஸ்டெப்ல ஆட் நியூ ஸ்டெப்னா புதுசாக இங்கே ஒரு ஸ்டெப் சேஞ்ச் டைப்னு ஒன்று வந்துடும். ஓகே, ரீப்ளேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி கடைசி காலம் இருக்கு. என்ன பண்ணுறோம், ஆட் காலம் மெனுவில் போயிட்டு கஸ்டம் காலம்ல கிளிக் பண்றோம். கஸ்டம் காலம் கிளிக் பண்ண உடனே இந்த நியூ காலம் நேம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு WEEK ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, இப்போ கஸ்டம் காலம் ஃபார்முலான்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த இடத்துல ஃபார்முலா வந்து வீக் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணும். ஈக்குவல் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணும். இப்போ இந்த ஃபார்முலா இங்க நமக்கு இதில் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றோம், இப்போ ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு இங்க வேணும் இல்லையா. இந்த ஃபார்முலா வந்து ஈச்ன்றதை எடுத்துட்டு இந்த இடத்துல இது மட்டும் தான் எனக்கு வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஓகே, சின்டாக்ஸ் எரர் டோக்கன் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து அண்ட் கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் காலம் போடுறேன். ஆட் காலம்ன்ட்டு இன்னும் வரல. ஆட் காலம் கஸ்டம் காலம் கிளிக் பண்ணிட்டு இப்போ காலம் நேம் WEEK ரெஃபரன்ஸ் ஓகே போட்டுட்டு இந்த இடத்துல அந்த ஃபார்முலா பேஸ்ட் டேபிள் டாட் ஆட் காலம் சேஞ்ச் டைப் போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். மறுபடியும் இந்த இடத்துல டேபிள் தான் வருது. ஓகே, டேபிள் டாட் ஆட் காலம் சொல்லி வந்திருக்கு. இங்க டேபிள் டாட் ஆட் காலம் சொல்லி மறுபடியும் இங்க வந்திருக்கு. இதுதான் இந்த இடத்துல எரர். ஓகே, நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த டேபிள் டாட் ஆட் காலம்ன்றதை மறுபடியும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ டேபிள் டாட் காலம் சேஞ்ச் டைப்ன்றதுல போய் பண்ணணும். எஸ் வீக் ரெஃபரன்ஸ் இப்படிங்கிற போட்டாச்சு. டேட் ஃப்ரம் போட்டு இந்த டீட்டெயில் வந்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே டேபிள் டீட்டெயில் வரக்கூடாது. சின்டெக் எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, என்ன எரர்ன்றது பார்க்கலாம். இப்போ இங்க நமக்கு பிராக்கெட் இருக்கு இல்லையா, எத்தனை பிராக்கெட் இங்க வருதுன்ற பார்ப்போம். ஓகே, 1 2 3 ஆர்டர் டேட்டுக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு 3 பிராக்கெட் இருக்கு. அதை இங்க ஹோம்ல போயிட்டு இப்போ அட்வான்ஸ் எடிட்ல போய் பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நோ சின்டாக்ஸ் எரர் ஹேஸ் பீன் டிடெக்டட்னு இங்க காமிக்கல, ஆனா இங்க எரர் நமக்கு வருது இல்லையா. ஓகே, இந்த இடத்துல ஆடட் கஸ்டம் சொல்லி போட்டு இங்க இந்த இடத்துல வந்திருக்கு ஆடட் கஸ்டம் சொல்லி போட்டு நமக்கு வீக் ரெஃபரன்ஸ் தான் வரணும் இல்லையா. வீக் ரெஃபரன்ஸ் காலம் இங்க போட்டாச்சு. சேஞ்ச் டைப்ல போய் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஈக்குவல் டு ஹேஷ் மார்க்னு சொல்லி வருது. இது வரக்கூடாதுங்க. டேபிள் டாட் ஆட் காலம் அப்படின்றது டாட்ல வரக்கூடாது. ஓகே, கரெக்ட் பண்ணிட்டேன். சேஞ்ச் டைப்ன்ற ஒரே ஒரு இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் நமக்கு தெரியணும். ஓகே, டபுள் கோட் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல டபுள் கோட் இங்க மறுபடியும் வந்திருக்கு, எடுத்துடுறேன். அதுலயும் டபுள் கோட் எடுத்தாச்சு. இங்க வந்து ஒரு டபுள் கோட் தான் இருக்கணும். இங்கே ஒரு டபுள் கோட் இருக்கணும். ஆட் ஸ்டார்ட் போட்டு ஃப்ரம் டாட் எல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் நீங்க தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஜீரோல வந்து பாத்தீங்கன்னா 2 டபுள் கோட் இருக்கு இல்லையா, ஒரு டபுள் கோட் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு டபுள் கோட் இங்க இருக்கு, அதை எடுத்துடணும். சொல்லி போட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ கரெக்டா இருந்துச்சு. டோக்கன் எக்ஸ்பெக்டட் ஷோ எரர்னு சொல்லி காமிக்கல, அந்த இடத்துல என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். இங்க சேஞ்ச் டைப்ன்றதுல அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டைப்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டெப் நம்பர் வந்து அப்படியே வந்து என்ன இருக்கு, அந்த பேர் ஸ்டெப்போட பேர் கிரியேட்டட் ஸ்டெப்போட பேர் இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ன்றது இங்க இருக்கு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து அந்த நம்பர் போட்டு ஹேஷ் மார்க் போட்டு அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி தான் ஹேஷ் மார்க் போட்டு ஆடட் கஸ்டம் சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து டேபிள் டாட் ஆட் காலம் சொல்லி போட்டு அந்த ஹேஷ் மார்க் போட்டு சேஞ்ச் டைப் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல தான் அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கோம். இப்போ வீக் நம்பர் அப்படின்றது இந்த மாதிரி வந்து டபுள் கோட்ல இருக்கிறத காலம் நேமா கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஈச் WK சொல்லி போட்டு அண்ட் டெக்ஸ்ட் டாட் எல்லாமே கரெக்டாக இப்போ இருக்கு. ஓகே சொல்லி கொடுத்து பார்க்கலாம், டன் கொடுத்து பார்க்கலாம்.
இப்பவும் டோக்கன் எக்ஸ்பெக்டட் எரர்னு சொல்லி வருது. என்ன அப்படின்றா மறுபடியும் போயிட்டு இங்க பார்க்கலாம். இப்போ ஆல் ரைட். ஸோ இந்த பேரந்திசிஸ் ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆர்டர் டேட்ன்றது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மேட்ச் ஆகுது. டேட் டாட் ஃப்ரம்ல வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துருக்கோம், அதுக்கு இந்த பிராக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது டேட் டாட் வீக் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, அதுக்கு இந்த ரெண்டாவது பிராக்கெட். அப்புறம் டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஓப்பன் பிராக்கெட். டெக்ஸ்ட் டாட் ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்க ஓப்பன் பிராக்கெட்டுக்கு இந்த பிராக்கெட் ஹைலைட் ஆகி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பிராக்கெட்டுக்கு ஹைலைட் ஆனது இதுதான், 3 முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இதை ஃபுல்லா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுது. அதாவது வீக் நம்பர் 1 வீக் நம்பர் 2 அப்படின்றது இது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல முடியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது வேற எங்கேயுமே பேரந்திசிஸ் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஓகே, இந்த பேரந்திசிஸ்க்கு டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் உண்டான பேரந்திசிஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த 3ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்குது. ஓகே ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் டாட் பேடுக்கு அப்புறம் எங்க நமக்கு பேரந்திசிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே வரணும். இந்த பேரந்திசிஸ் இருக்குல்ல, இதான் நெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த பேரந்திசிஸ்க்கு அப்புறம் இந்த சைடு தான் ஒரு பேரந்திசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் கரெக்டான க்ளோசிங் வரணும். இந்த கரெக்டான க்ளோசிங் இந்த இடத்துல நமக்கு இங்க 2வது இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பேரந்திசிஸ் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஓப்பனிங் பேரந்திசிஸ் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேரந்திசிஸை டெலிட் பண்ணி பார்க்கலாமா? டெலிட் பண்ணி பார்த்தாச்சு. நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட்னு சொல்லுது. ஓகே, சக்சஸ். நான் இப்போ டன் ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன்னா நமக்கு அந்த எரர் வரக்கூடாது. எரர் வரல, பட் நமக்கு டேபிள்னு சொல்லி வரக்கூடாது. இங்க வீக் நம்பர் 1 சொல்லி வரும். ரைட். ஸோ சூப்பர். ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் எடிட்ல போயிட்டு அந்த கோடை மட்டும் உங்களுக்கு என்னன்றதை காப்பி பண்ணி மொத்தமாகவே கொடுத்துடலாம். ஸோ ஆடட் கஸ்டம் சொல்லி போட்டுருக்கு இல்லையா, இந்த காலத்துல போயிட்டு அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த கோடை ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பார்த்து நீங்க கரெக்டா போடணும். ஓகே, வேர்டு ஃபைல்ல இந்த மாதிரி டீட்டெயில் வந்திருக்கு, இதை போடுறேங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆடட் ஹேஷ் மார்க் அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டுக்குள்ள இதுதான் வந்து ஸ்டெப் நேம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப் நேம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்போட நேம் இது ரெட் கலர்ல இருக்கட்டும். இந்த ஸ்டெப் நேம்ல எந்த மாதிரி ஃபார்முலா போட்டோம்னா இந்த ஃபுல் ஃபார்முலா. ஓகே, இதோ இந்த கிரீன் கலர் கொடுத்துருக்கலாம் கரெக்டான ஃபார்முலா. இங்கேயும் அதே ஃபார்முலா தான் நம்ம காப்பி பண்ணோம், பட் காப்பி பண்ணி போடும்போது வந்து வேற மாதிரி காமிச்சிச்சு இல்லையா. திரும்பவும் வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலான்றது பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க காப்பி பண்ணி போடும்போது இந்த மாதிரி நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து என்ன பண்றேன், இதை ஜஸ்ட் க்ளோசிங் அண்ட் லோடிங் போடாம டிஸ்கார்ட் பண்ண போறேன். டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் நீங்க யூஆர் பேக் டு திஸ் எக்ஸல் டேபிள்ல உண்டான டிஎஸ்ஆர்எம்டி டேபிள். நம்மளோட டிஎஸ்ஆர்எம்டி டேபிள் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கு டேபிள் டிசைன்ல பார்த்தா டிஎஸ்ஆர்எம்டின்னு இருக்கு. ஸோ இது போயிட்டு என்ன பண்ணும், பவர் குவரியில இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல செல்ல வச்சுக்கணும். செல்ல உங்க கர்சரை வச்சு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். டேட்டால கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரம் டேபிள் ரேஞ்சில் இருந்து கெட் த டேட்டான்னு அர்த்தம். ஓகே, இப்போ இட் இஸ் டேக்கிங் த டேட்டா ஃப்ரம் த எக்ஸல் டேபிள் டிஎஸ்ஆர்எம்டி. அந்த இது இங்க லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகிட்டு இங்கே ஆர்டர் டேட்ன்றது இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மாற்றணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் அப்ளை ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேட்ன்றது இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் கரண்ட் போட்டாச்சு. அடுத்து காலம் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில் முடியுது. நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் காலம் கஸ்டம் காலம் சொல்லி போட்டு அதுக்கு ஃபார்முலா என்ன கொடுக்கணும் அப்படின்றத இங்க நம்ம கஸ்டம் காலம் நியூ நேம் இருக்குல்ல, அது நேம் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் நேம் வந்து WEEK ஹேஷ் மார்க் சொல்லி போட்டேன். ஓகே, ஸோ இங்க ஃபார்முலா என்ன வரணும், ஸோ ஃபார்முலா ஈக்குவல் டேபிள் டாட் ஆட் காலம் சொல்லி போட்டு சேஞ்ச் டைப்ல வீக் நம்பர்ன்ற காலத்துல ஈச் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லையா, ஈச் WK இதை மட்டும் காப்பி பண்ணி போட்டு பார்க்கலாமா. இப்போ இங்க ஒரு டோக்கன் எக்ஸ்பெக்டட் சொல்லி வருதுங்க. ஸோ ஃபுல்லாவே காப்பி பண்ணி போடலாம். இப்போ
ஓகே, இப்போ நோ எரர்ஸ். நான் இருக்கிறத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். பாருங்க, இந்த கிரீன் கலர்ல ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, போட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல டேபிள் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்களா? திரும்ப நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்றேன், இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ண உடனே டேபிள் டாட் ஆட் காலம்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டே இருக்குது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? டேபிள் டாட் ஆட் காலம்ன்றது இங்க இருக்கு, அதே மாதிரி டேபிள் டாட் ஆட் காலம் இங்க இருக்கு. ஸோ ஃபார்முலாவில் போயிட்டு டேபிள் ஈச்க்கு அப்புறம் டேபிள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இடத்துல எடுத்துடலாம். ஸோ இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு R1 சொல்லி போட்டு போகிறோம். R1 கோட்னு சொல்லி போடுறேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு, அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது அப்படியே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் காலம் டெலிட் பண்ணிடுறேன். கஸ்டம் காலம் வீக் ரெஃபரன்ஸ்ன்ற நம்பர் போட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு இப்படி போடலாம். ஓகே, டோக்கன் எக்ஸ்பெக்டட் சொல்லி வருது. ஸோ இதில் வந்து ஒரு ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணி எதுவுமே வருதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் பேரண்டிஸ் எடுத்துருவோம். இப்போ வருதான்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ வரல. ஸோ ஓப்பன் பேரண்டிஸ் அங்கே தேவை. இதை எடுத்துட்டு அந்த சேஞ்ச் டைப் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஈச்ன்றதுக்கு அப்புறம் உண்டானதை எடுத்துருவோம். ஓகே, இந்த ஈச்சிலேருந்து இப்போ ஒர்க் ஆகாதான் பார்க்கலாம். ஓகே சொல்லி கொடுத்துட்டேன். எஸ், இப்போ வந்துருச்சு. ஸோ ஃபார்முலா வந்து ஈச் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுல இருந்து தான் எடுக்கும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஏஐ டூல்ஸை நம்ம ஃபுல்லாக நம்பக்கூடாது. நிறைய வேலை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தரும். நம்ம அதில் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த R1 கோடுன்ற எடிட்டில் எடுத்தோம். இதான் உங்களுக்கு ஃபைனல் கோட். மறுபடியும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் க்ளோஸ் இட், டிஸ்கார்ட் இட், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காமிக்க போகிறேன். We are back to this Excel table, DSRMT table. DSRMT table போயிட்டு இந்த from rangeன்றதை கிளிக் பண்ணுறேன். It is opening Power Query Editor now. 2 ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணும். சோர்ஸ்னு ஒரு ஸ்டெப்பு, சேஞ்ச் ஸ்டெப்னு ஒரு ஸ்டெப்பு. இங்கே வந்து மறுபடியும் அந்த அது ஆர்டர் டேட்டோட என்ன பண்ணியிருக்கு, டேட் அண்ட் டைம் இருக்கு. நம்ம போயிட்டு அதை ஜஸ்ட் டேட் மாற்றணும். மாற்றிட்டு நம்ம இங்கே 2வது ஸ்டெப்லேயே பண்ணிட்டுன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா ஆட் நியூ ஸ்டெப்னு சொல்லி கொடுத்தா புதுசாக ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணணும். ரீப்ளேஸ் கரண்ட் ஸ்டெப்னு சொல்லி கொடுத்தாங்க. 2வது ஸ்டெப்லேயே அந்த கோடெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த டேட்டில் கொண்டு வந்தது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் காலம் சொல்லி போட்டு கஸ்டம் காலம் சொல்லி கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் காலம் சொல்லி கிளிக் பண்ணோன்னே காலம் நேம் இட் இஸ் நாட் கஸ்டம், இட் இஸ் வீக் ஹேஷ் மார்க். ஓகே, வீக் நம்பர் பிரேக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த காப்பி பண்ணிட்டு இந்த இருக்குல்லையா ஈச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈச்சுக்கு அப்புறம் அந்த WK டேஷ்ன்றத டபுள் கோட்ல இருக்கு, அது வரைக்கும் போட்டு இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிட்டு உள்ள போயிட்டு கண்ட்ரோல் கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் இங்க வந்துருச்சு கடைசியா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்தது காரணம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட்லாம் அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு இல்லையா. இப்போ போய் ஆக்சுவலா இங்க ஒரு க்ளோஸ் பிராக்கெட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பிராக்கெட் இல்லை. ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம் இப்போ. ரைட், ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பிராக்கெட் இங்கே கிடையாது. ஓகே, இதுதான் வந்து நமக்கு கோட். ரைட், ஸோ இப்போ வந்துடுச்சு. ஸோ திரும்பவும் மறுபடியும் அந்த கோடை ஒரு டைம் ஒர்க் பண்ணி பார்த்துடலாம் ஃபாஸ்ட்டாக. டிஸ்கார்டு கொடுத்துட்டு we are back to this Excel pivot table, table DSRMT. Click on this data from table range. இதுக்காக நான் கொடுக்கக்கூடிய வேர்ட் ஃபைல நீங்க அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ ஆர்டர் டேட்டா எடுத்துட்டு டேட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரீப்ளேஸ் கரண்ட் ஸ்டெப் 2வது ஸ்டெப்லேயே அப்ளை பண்ண 3வது ஸ்டெப் கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். நான் go and add a new column, custom column, and the column name is not custom, it is week hash mark week number இருக்கா. இப்போ உங்க போயிட்டு என்ன பண்றோம், இது உங்களுக்கு டைப் பண்ண முடிஞ்சாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிராக்கெட் இருக்க மாதிரி காப்பி பண்ணிக்க. ஓகே,
ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட் இருக்கிற மாதிரி காப்பி பண்ணிட்டோம். ஸோ ஒரு ப்ராக்கெட் நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஹேவ் பீன் டிடெக்டட். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ கடைசி காலம் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நவ் திஸ் இஸ் தி கரெக்ட் ஃபார்முலா. எம் கோட் டு கெட் வீக் ரெஃபரன்ஸ் சொல்லி போட்டு இதை ஹெட்டிங் புள்ளி மாற்றிக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக் வீக் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஆர்டர் டேட் யூசிங் பவர் குரின்ற இது வந்து டைட்டிலாக மாற்றிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்து அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எம் கோட் டு கெட் வீக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இந்த டீட்டெயிலை நான் இப்போ எடுத்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கணும்னா எங்க பவர் குவரியில என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குன்ற காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த டீட்டெயில் வந்து நமக்கு ஒவ்வொரு கோட அந்த பேட் ஸ்டார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். வாட் இஸ் பேட், வாட் இஸ் ஸ்டார்ட், ஒய் நாட் பேட் ஸ்டார்ட், ஒய் நாட் பேட் எண்ட் அப்படிலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கேட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் திஸ் எம் கோட் வேர்ட் பை வேர்ட் இன் அ டேபிள் as per my regular request in 3 column. நான் எப்பவுமே வந்து கோபைலட் ஏஐ டூல்ல என்ன கேட்பேன், எனக்கு ஒரு 3 காலம் வந்து கிரியேட் பண்ணி வேர்டு பை வேர்டா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி கேட்பேன். அதுதான் இந்த டீட்டெயில். அது என்ன 3 காலம்னா, வேர்டு என்ன வேர்டு, அது அந்த கோட்ல உண்டான வேர்டை தூக்கி போடணும். ஈக்குவல்டுனா என்ன, டேபிள் டாட் ஆட் காலம்னா என்ன அப்படின்றது அந்த வேர்டை மட்டும் தூக்கி போடணும். அது வந்து என்ன டைப் கேட்டகரி, இட்ஸ் ஆப்ரேட்டர், ஈக்குவல்னா ஆப்ரேட்டர். டேபிள் டாட் ஆட் காலம்னா இட்ஸ் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இதெல்லாம். ஓகே, எக்ஸல்ல கம்ப்யூட்டர்ல வந்து அதுவே பில்ட் பண்ணிக்க ஃபங்க்ஷன். நமக்கு இதை நம்ம புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணுவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா நம்ம என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர்ல டிஃபைன் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன். டேபிள் டாட் ஆட் காலம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஓகே, நம்ம யூஎஸ்ஏல இருக்கிறாருல டொனால்ட் ட்ரம்ப், அவர் ஒர்க் பண்ணாலும் இது மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால இது ஃபங்க்ஷன், அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன். நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா வேற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பிரபாகருக்கு ஒர்க் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணா அது பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். டொனால்ட் ட்ரம்ப் ட்ரை பண்ணா ஒர்க் பண்ணாது, நரேந்திர மோடி ஒர்க் பண்ணாது, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் ஒர்க் பண்ணா ஒர்க் பண்ணாது. இது மாதிரி வந்ததுன்னா ஃபங்க்ஷன் சொல்லி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லாம கம்ப்யூட்டர்லயே பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லி இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பர்பஸ் மீனிங் சொல்லி போட்டதான் ஆட்ஸ் a நியூ காலம் டு an existing table அர்த்தம். ஸோ இதில் பேட் ஸ்டார்ட் இருக்குல்ல, இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு பார்ப்பேன். டெக்ஸ்ட் டாட் பேட் ஸ்டார்ட் இருக்கு, டெக்ஸ்ட் டாட் பேட் எண்ட் இருக்கு. இந்த ரெண்டு தான் பாசிபிள். ஸோ பேட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது டொனால்ட் ட்ரம்ப்பா இருந்தாலும், மோடியா இருந்தாலும், விஜயா இருந்தாலும், பிரபாகரா இருந்தாலும், இல்லை நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேட்ஸ் டெக்ஸ்ட் வேல்யூ வித் லீடிங் கேரக்டர்ஸ். ஹியர் ஜீரோன்ற லீடிங் கேரக்டர் கொண்டு வந்து வீக் நம்பர் 1 to 52 ஜீரோன்றது எப்போ ஒன்று வரணும், ஒரு ஃபிக்சல் லென்த் என்ன, 2 லென்த் தான் வரணும்னு சொல்லி போட்டு நம்பர் 2 போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்பர் 2 போட்டோம். அந்த 2 போட்டதுன்னா 01, 02, 03, 04, 05, 06, 07, 08, 09 சொல்லி வரும். அதுக்கப்புறம் 10 சொல்லி வந்துச்சுன்னா 0 வராது. ஓகே, 10 சொல்லி போட்டா ப்ரிஃபிக்ஸ் 0 வராது. 010 அப்படின்னு சொல்லி 10 மாத்தாது. ஏன்னா 3 டிஜிட்டா மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி. அதனால நமக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் டிஜிட் வரணுன்றதுக்காக இது போட்டுருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷனுக்காக கேட்டிருக்கேன் இல்லையா, வேர்டு பை வேர்டு, அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுக்கு வேர்டு ஃபைலில் போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ கோபைலட் அப்படின்ற ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே நிறைய யூ கேன் லிவரேஜ் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் கோபைலட். கோபைலட்டோட கேப்பபிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கோடை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, எம் கோட்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த கோடில் உள்ள டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த வேர்டில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த வேர்ட் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த எக்ஸல் ஷீட்டையும் உங்களுக்கு அந்த இதில் டீட்டெயில் தரேன். உங்களுக்கு அதை பார்த்துங்க. இந்த எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸல் ஷீட் மட்டும் உங்களுக்கு தரேன், மேக்ரோலாம் கிடையாது. இந்த எக்ஸல் ஷீட்டை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிக்க போகிறேன். இப்போ க்ளோஸ் அண்ட் லோடு டூல வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டேபிளில் உண்டா பவர் கொரியில் லோட் பண்ணீங்கன்னா அது க்ளோஸ் அண்ட் லோடும் எனேபிளாக இருக்கும், க்ளோஸ் அண்ட் லோட் டூ எனேபிளாக இருக்கும். ஓகே, இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் டூன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த காலம் ஓ மட்டும் இல்லை காலம் பியில் வீக் ரெஃபரன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு டேபிள்ன்ற செலக்ட் பண்ணுங்க. இதில் போயிட்டு ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அது கிரியேட் பண்ணாது, ஒரு டேபிள் வராது, விசிபிளாக ஒரு டேபிள் இருக்காது. கிரியேட் கனெக்ஷன் மட்டும் வந்து இருக்கும், விசிபிள் டேபிள் எதுவுமே இருக்காது. ஸோ டேபிள் சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஆட் திஸ்
டேட்டா ஆட் திஸ் டேட்டா டு த டேட்டா மாடல்னா பவர் பிவட் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை டேட்டா மாடல்ல பவர் கொரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பின்னாடி அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்துடுச்சிங்களா? இப்போ நம்ம கடைசி காலம் வீக் நம்பரோட வந்துடுச்சு. ரைட், இப்போ என்ன பண்றேன், சார்ட் கிரியேட் பண்ணி சார்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த பவர் கொரியில் அந்த டேபிள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரைட் சைடு இதில் போய் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, ஓப்பன் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட்ன்றதை கொடுக்குறேன். நான் டிஎஸ்ஆர்எம்டின்றதை டேபிள் மட்டும் தான் லோட் பண்ணும். ஓகே, இதை வந்து ரீநேம் பண்ணிட்டு டேபிள்னு கொடுத்துறோம். லோடு டேபிள், லோடு டேபிள்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, அது. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ண போறோம், ரீநேம் லோடு சார்ட்னு சொல்லி போட்டலாமா, லோடு சார்ட், டைரக்டா சார்ட் வரப்போகுது நமக்கு அப்படின்ற பண்ண போறோம். ஸோ இப்போ டீட்டெயில் எவ்வளோ வந்துருச்சு நமக்குங்க. அதே வீக் ரெஃபரன்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இதுல புதுசா வந்து இப்போ இந்த டிஎஸ்ஆர்எம்டி அண்டர் ஸ்கோர் லோடு சார்ட் நம்ம இன்னும் லோட் பண்ணல. அதனால ரெண்டு ஆப்ஷனும் கிளியரா இங்க இருக்கும். க்ளோஸ் அண்ட் லோடு இருக்கு, க்ளோஸ் அண்ட் லோட்டும் இருக்கு. ஆனா டிஎஸ்ஆர்எம்டி லோடு டேபிள் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஆல்ரெடி லோட் பண்ணதுனால இந்த க்ளோஸ் அண்ட் லோடு மட்டும் தான் இங்க விசிபிளா இருக்கும். ஓகே, நீங்க ரீநேம் பண்ணதுனால அந்த லோடு டூன்னு இருக்கு, ரீநேம் பண்ணனால லோடு இருக்கு. ஒரிஜினலா அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லோட் அப்படின்றது மட்டும்தான் அவைலபிளா, க்ளோஸ் அண்ட் லோட். இப்போ லோட் டூன்றது இருக்கு, நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். இதுலயே வந்து என்ன பண்றோம், லோடு டூ சார்ட்ன்றதை இதை கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணியாச்சு. க்ளோஸ் அண்ட் லோட் டூ அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ண போறோம், அந்த டேபிள எனக்கு வேண்டாம், பிவட் டேபிளும் வேண்டாம், பிவட் சார்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பிவட் சார்ட் இங்க பாத்தீங்களா, ஐகான் தெரியல, டேபிளோட ஐகான் இங்க தெரியுதா, டேபிள். இது பிவட் டேபிள் ரிப்போர்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆரோ இட் இஸ் ஷோயிங் தி காலம் ரோ, காலம்ஸ் அண்ட் தென் ரோஸ் ஆல்சோ. ஸோ பிவட் சார்ட்னா இந்த இடத்துல பிக்சர் சார்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா டேட்டா எதுவுமே உங்களுக்கு விசிபிளா இருக்கிற கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஷீட். புதுசாக ஒரு டிஎஸ்ஆர்எம்டி லோட் சார்ட்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்ட் ஏரியா இங்க இருக்கு. இதோட ஃபார்மேட்ல போயிட்டு ஷேப் அவுட்லைன்ல இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டு அந்த ரெட் கலரோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அதிகமாக கிளிக் பண்ணா சார்ட்டோட அவுட்லைன் நமக்கு கிளியரா தெரியும். சார்ட் ஏரியா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நேம் பார்ல போய் நேம் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா சார்ட் ஒன் சொல்லி தெரியும். ஓகே, இந்த சார்ட் ஒன்ல லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா இப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன், கொலாப்ஸ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு பிவட் டேபிள் தான் இப்போ அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. என்ன பிவட் டேபிள் கிரியேட் பண்ணா, டிஎஸ்ஆர்எம்டி அண்டர் ஸ்கோர் லோட் சார்ட்னு ஒரு பிவட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் சார்ட் வந்து சும்மா வெறுமனே சார்ட் மட்டும் வராது, பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் நீங்க செலக்ட் பண்ண தான் சார்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஆர்டர் ஐடி மூலமா வேணுமா, எம்ப்ளாய் ஐடி மூலமா வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரும்போது எனக்கு வீக் ரெஃபரன்ஸ் தான் வரும். வீக் ரெஃபரன்ஸ்ன்றது இந்த ரோ கேட்டகரியில் வரும். இங்க நமக்கு ரோ கேட்டகரியில் போட்டாச்சு. அடுத்து ஆர்டர் வேல்யூ கிளிக் பண்ணா இந்த சம் ஆஃப் வேல்யூல போயிடுச்சு. இப்போ பாத்தீங்களா அந்த வந்து இந்த மாதிரி விட்டு சார்ட் வந்துருச்சு. இப்போ நமக்கு போயிட்டு டிஎஸ்ஆர்எம்டி டேபிள் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு எந்த வீக்லாம் உங்களுக்கு எந்த வீக்லாம் வேணும், எந்த மந்த்லாம் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாத்துக்கலாம். ஸோ இந்த மந்த் மட்டும் தான் எனக்கு வேணும், சார்ட் வேணும்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 சார்ட்ஸும் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஜனவரி மட்டும் பார்க்கலாமா, இப்போ சார்ட்ல போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல போய் பார்த்தோன்னா இங்க எனக்கு வரல. என்ன காரணம், இங்க வீக் மட்டும் தான் நீங்க ஃபில்டர் பண்ணணும்னு போட்டிருக்கு. இப்போ நான் போய் இதை டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன்னா, டேட்டா ரெஃப்ரெஷ் சொல்லி கொடுத்தேன்னா வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நான் பண்ணியிருக்க டேபிள்ல வந்து ஃபில்டர் பண்ணியிருக்க ஜனவரி மந்த் மட்டும். இங்க ஜனவரி மந்த் மட்டும் டீட்டெயில் வருமானு கேட்டா இதுல வரல. ஏன்னா இங்க ஆப்ஷன் வந்து வீக் நம்பருக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ வீக் நம்பர் மட்டும் வேணும்னா செலக்ட் ஆல டிஸ்பிளே எடுத்துட்டு 1 2 3 4 4 வீக் மட்டும் எனக்கு டேட்டா வேணும்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 டீட்டெயில் மட்டும் வேணும். எனக்கு வந்து குவார்டர் மட்டும் வேணும்னா இங்க குவார்டர்னு சொல்லி அடுத்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். வீக் ரெஃபரன்ஸ் இப்போ கிரியேட் பண்ணல பவர் குவரில், அதே மாதிரி மந்த் கிரியேட் பண்ணிக்கலாம், குவார்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அந்த மந்த் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் அந்த எது பண்றது, குவார்டர் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ இப்போ கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்க கோபைலட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன கோடு வேணுமோ அதை கேட்டீங்கன்னா தரோம். ஆர்டர் டேட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது வரும். டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு இந்த குவார்டர் வேணும்னா குவார்டர், மந்த் வேணும்னா மந்த் கிளிக் பண்ணிட்டு மந்த் சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, பர்டிகுலர் மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா
மந்த்னு ஃபுல்லா ஒன்று ஆட் ஆகி இந்த இடத்துல டீட்டெயில் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? இந்த இடத்துல மந்த்னு சொல்லி புதுசா ஒன்று வரப்போகுது. இப்போ இதுல வந்து ஆர்டர் டேட்ன்றது மந்த்னு மாறிடுச்சு. ஆக்சுவலா ஆர்டர் டேட் ஒரிஜினலா இருக்கணும். இதை மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இது போயிட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் காலம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கடைசியில் வந்து என்ன வந்திருக்கு? ஆர்டர் டேட் காப்பின்னு இருக்கு. இதை வந்து மந்த்னு மாத்திக்கங்க. மந்த்னு மாத்திட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லி கொடுத்தீங்களா? இது வந்து மந்த்னு செலக்ட் பண்ணிட்டு மந்த் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மந்த் நம்பர் 1 2 3 சொல்லி வந்துருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில் வந்துருக்கு. இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஜனவரி பிப்ரவரி மாற்றன்றதை தனியாக கோடு கேட்டு நீங்கள் கோப்பையில் கேட்டிங்கன்னா வரும். இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி லோடட் ஹியர் க்ளோஸ் அண்ட் லோடுன்னு வந்து, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிஎஸ்ஆர் எம்டி அண்டர்ஸ்கோர் லோட் அண்டர்ஸ்கோர் சார்ட் ஆல்ரெடி லோட் பண்ணியாச்சு இல்லையா? அதனால இப்போ க்ளோஸ் அண்ட் லோடு மட்டும் தான் பாசிபிள். ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்துட்டேன். இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த சார்ட் நம்ம செலக்ட் ஆயிருக்கு. இங்க 199 ரோஸ் லோடட் இருக்கு. இப்போ சார்ட்டை செலக்ட் பண்றேன். இங்க பிவட் டேபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இப்போ கீழே போய் பார்த்தோன்னா மந்த் இருக்கு. ஸோ மந்த்ன்றதை இங்க செலக்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுன்னா மந்த் டீட்டெயில் எங்க போய் பார்க்க சம் ஆஃப் மந்த் சொல்லி தப்பான இடத்துல போய் உட்காரக்கூடாது. பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீக் ரெஃபரன்ஸுக்கு மேல மந்த்ன்றதை போட்டுறேன். ஸோ எந்த மந்த்ல உண்டான வீக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்ன்றதை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீக் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஆல் வீக் வேணும். பட் இப்போ மந்த் மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் வரும். ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் எனக்கு வீக் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல உண்டான வீக்ஸ் மட்டும் வரும். வீக் நம்பர் 1 2 3 4 5 வந்துருக்கு. ஓகே, அடுத்தது மொத்தம் 3 குவார்டர் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் வேணும்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த 3 மந்த்துக்கு உண்டான குவார்டர் எல்லாம் வந்துடும். ஸோ நம்பர் 1க்குள்ள பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் தெரியுதா? இங்க ஒரு வெர்டிக்கல் லைன், இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் 1 2 3 4 5 வீக் நம்பர் 5 வரைக்கும் அது வந்து இஸ் பிலாங் டு ஜனவரின்னு அர்த்தம். அதே மாதிரி வீக் நம்பர் 5 6 7 8 9 வரும். இது வந்து வீக் ஃபார் தி மந்த் ஆஃப் பிப்ரவரின்னு அர்த்தம். ஸோ நம்ம 3 மந்த் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். எல்லா மந்த்தும் வேணும்னு சொல்லி கொடுத்தா செலக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி எல்லா மந்த்ல இருக்க டேட்டாவும் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் பிபி ஏபிஎன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது வந்து இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏதாவது ஒரு சேனல் சும்மா போய் பார்க்குறேன். எக்ஸல் பவர் கொரி அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா டைப் பண்றேன். யாரோ ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வீடியோ போட்டிருக்கிறாரு, அதை போய் பார்க்குறேன். இப்போ வந்து நான் நிறைய டைம் வந்து இந்த கெவின் ஸ்டாட்வர்ட்ன்ற வீடியோ பார்ப்பேன். இவரோட வீடியோ ஓப்பன் பண்றேன். ஓகே, ஓப்பன் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுங்க? இப்போ கெவின் ஸ்டார்ட் வந்து அப்ளிகேஷன் இந்த இடத்துல பட்டன் தெரியுதா? ஆல்ரெடி வந்து இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணா இந்த பெல்லுக்கு பக்கத்துல 2 கோடு வருது பாத்தீங்களா? 2 சைட்லயும் அது மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப்ன்றதை செலக்ட் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஆல் இருக்கு, பர்சனலைஸ்ட் இருக்கு, நன் இருக்கு, அன்சப்ஸ்கிரைப் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்சனலைஸ் சொல்லி வரும், இல்லைன்னா ஆல்னு வரும். ஆல்ரெடி கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். அன்சப்ஸ்கிரைப் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு என்னோட வீடியோல வரும். நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண முடியல, உங்களால வரல அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்க யூடியூப்ல போய் ஃபர்ஸ்ட் கூகுள்ல உண்டான ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஜிமெயில் ஐடி எடுத்துட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் பிரஸ் பண்ண முடியும். பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆல் அப்படின்ற பட்டனை இந்த இடத்துல இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணி இந்த எல்லா டீட்டெயிலும் வரும். ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த லைக் பட்டன் அப்பதான் உங்களால பிரஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அன்லைக்ன்றது மாதிரி, அதாவது லைக் பட்டன் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. 60K ஆல்ரெடி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கலர் மாறும். ஸோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ முக்கியமானது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி லைக் பட்டன் தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அதான் நிறைய பேர் வீடியோ பார்த்து வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிரபாகர்ன்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறாரு, நிறைய பேர் அதை லைக் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் இல்லையா? இல்லைன்னா நீங்க வீடியோ நல்லா ஃப்ரீயா பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாதான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்புறமா ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்க, என்னோட வீடியோ ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்க, கிளிக் த ஷேர் பட்டன். இந்த காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இதை ஃபுல்லா காப்பி பண்ணி இந்த அட்ரஸ் எடுத்து காப்பி பண்ணி கொண்டு வந்துடும். அதை நீங்க போய் உள்ள போய் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணாலே இந்த ப்ளூ கலர்ல எல்லாம் ஹைலைட் ஆயிடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா? அதுல உண்டான ப்ரௌசர் ஒன்று புதுசாக ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி கெட்டிங் தி அட்ரஸ் பார் இல்லையா? மேல அட்ரஸ் பார்ல கண்ட்ரோல் வி போட்டீங்கன்னா அந்த காப்பி பண்ண
யூடியூபோட அட்ரஸ் வரும் டீட்டெயில். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு போகும். வீடியோக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கீழே இதை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வந்து சைன்இன் கேட்குது இல்லையா, சைன்இன் சொல்லி கொடுத்தா நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் நீங்க கமெண்ட் எழுதணும். கமெண்ட் எழுதுற கீழே போயிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல போனீங்கன்னா இதுக்கும் சப்ஸ்கிரைப் சைன்இன் சொல்லி கேட்கும். ஆட் கமெண்ட் சொல்லி கிளிக் பண்ண சைன்இன் கேட்கும். இந்த டீட்டெயில்கள்லாம் உங்களுக்கு நீங்க சைன்இன் பண்ணா ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆல் பட்டன் கிளிக் பண்ணலாம், அதுக்கப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், கமெண்ட் நீங்க எழுதலாம். ஓகே. ஸோ சைன்இன் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் எழுதுங்க. ஓகே. நன்றி. தேங்க்யூ. டேக் கேர். பை.